Welcome to Bank PO and Clerk coaching classes from Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங், சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டாபிக். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே விச் மீன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், திசைகள் இல்லையா? ரைட். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து லாஜிக்கலாக எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைரக்ஷன் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகக்கூடியது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இந்த 4 பேர் தான் நம்ம எப்பவுமே டிஃபால்ட்டாக பார்ப்போம் இல்லைங்களா? எஸ், ரைட். ஸோ இப்போ இந்த 4 பேரை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அரவுண்ட் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒருத்தர் டிரெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறச்ச ரைட் திரும்பினாங்கன்னா என்ன வரும், லெஃப்ட் திரும்பினாங்கன்னா என்ன வரும். ஸோ ஓகே, இப்போ நார்த் நோக்கி போயிட்டே இருக்காங்க, இப்போ அவங்க ரைட் எடுத்திருக்காங்க, ஒரு லெஃப்ட் எடுத்திருக்காங்க, அகெயின் இப்போ போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருக்காங்க? ஓகேங்களா? ஒரு 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் நோக்கி போனாங்க, தென் ஒரு 7 கிலோமீட்டர் நார்த் நோக்கி போனாங்க. ஃபைனலாக இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் எண்டிங் பொசிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க டைரெக்ஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இவங்களை வந்து ஒரு பிக்டோரியல் கிராஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இவங்களை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் அ பர்சன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்தர்ன் டிரெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி டைன் போடுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஷுட் ஃபேஸ் அப், மேலே பார்த்த மாதிரி கோடு போட ஆரம்பிப்பேன். ஒய்? பிகாஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் எங்கே இருப்பாங்க? டாப் பாட்டில் தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ரைட்டில் எப்போவுமே நார்த்தோட ரைட்டில் எப்போவுமே ஈஸ்ட் இருப்பாப்புல, லெஃப்டில் எப்போவுமே வெஸ்ட் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஈஸ்ட் நோக்கி போகிறாங்க அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு லைன் போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் போகிறாங்க அப்படின்னா சவுத் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்காங்களே. ஸோ த சவுத் இஸ் அக்கார்டிங் டு காம்பஸ் ஐம் டாக்கிங் அபவுட். ஓகேங்களா? ஸோ காம்பஸ் வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வந்து நமக்கு டவுன் பார்ட்டில் இருக்காங்க. ஸோ ஐ வில் பி ட்ராயிங் கீழே பார்த்தா மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடு போடுவேன். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் பேசிஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க இந்த திசையை நோக்கி போகிறாங்க, ஒரு திசையை நோக்கி போகிறாங்க, இப்போ வலது பக்கம் எடுத்திருக்காங்க, இடது பக்கம் எடுத்திருக்காங்க, எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்காங்க, எப்படி இவங்களை வந்து வரைய போகிறோம், எப்படி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இட் இஸ் வெரி வெல் செட் இல்லைங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இப்படி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு மேல் நோக்கி இருக்கிற இடத்த நார்த்தனும், கீழ் நோக்கி இருக்கிற இடத்த சவுத்தனும், வலது பக்கம் இருக்கிறது ஈஸ்டனும், இடது பக்கம் இருக்கிறது லெஃப்டனும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு இஃப் அ பர்சன் இஸ் ஃபேஸிங் நார்தர்ன் டிரெக்ஷன், அவருக்கு ரைட் சைடில் வந்து யார் இருப்பாங்க, லெஃப்ட் சைடில் யார் இருப்பாங்க? ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து நார்த் டிரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காரு, உடனே வந்து என்ன பண்ணாரு, ஒரு ரைட் எடுக்கிறாரு, தென் ஹீ இஸ் டேக்கிங் லெஃப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வில் பி லைக் திஸ்: அ பர்சன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த்தன் டிரெக்ஷன். ஓகேங்களா? நார்த் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ நார்த் நோக்கி போகிறாங்க, தென் ஹி டுக் அ ரைட். ஸோ டுக் அ ரைட்டுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம இந்த பக்கமாக எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ இஃப் அ பர்சன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த் நோக்கி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, ஓகேங்களா, நார்த்தை நோக்கி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னாவே, இப்போ வந்து ஒருத்தர் நார்த்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பவுமே வந்து நார்த்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஈஸ்ட் டைரக்ஷன் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நார்த்துக்கு ரைட்ல எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாங்க, நார்த்துக்கு லெஃப்டில் எப்பவுமே வெஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? இஃப் அ பர்சன் இஸ் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன், நார்த் திசையை நோக்கி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரைட்ல எப்பவுமே ஈஸ்ட் இருக்கும், லெஃப்ட்ல எப்பவுமே வெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு ரைட் எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு சொல்றாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரைட்ல வந்து நமக்கு ஈஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ
இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேசிங். இஃப் அ பர்சன் இஸ் ஃபேசிங் சவுதர்ன் டிரெக்ஷன் அண்ட் தே வில் பி சேயிங் அ பர்சன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சவுத் டிரெக்ஷன், தென் சடன்லி ஹி டுக் அ லெஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சடன்லி ஹி டுக் அ லெஃப்ட்ன்றப்போ நான் இந்த திசையை நோக்கி வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இங்க கோடு வரைய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் இருப்பாங்க இங்கே லெஃப்ட்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சவுத் ஃபேஸிங்காக இருக்கும் போது, ஓகே, சவுத் ஃபேஸிங்காக இருக்கும் போது எப்பவுமே இந்த பக்கம் ஈஸ்ட் இருப்பாங்க, அது லெஃப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் இருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பர்சன் இஸ் ஃபேஸிங் சவுத் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லெஃப்ட்னா எப்போவுமே ஈஸ்ட்டு, ரைட்டுன்னா எப்போவுமே வெஸ்ட்டு. ஓகேங்களா, இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்க்கும். இப்போ பர்சன் இஸ் ஃபேஸிங் ஈஸ்டர்ன் டிரெக்ஷனா ஈஸ்ட்டுக்கு ரைட் சைடில் வலது பக்கம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சவுத் இருப்பாங்க, இடது பக்கம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட், இங்கே லெஃப்ட். ஓகே, அதே மாதிரி if a person is facing western direction, okay, if a person is facing western direction எப்பவுமே அவங்களுக்கு இடது பக்கம் அவங்களோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இருப்பாங்க, அவங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 டைரக்ஷன்ஸ்க்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். வை பிகாஸ் இந்த டேர்ம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரகிளே இருக்காது. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு எந்த கஷ்டங்களுமே இல்லாமல் வந்து நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நமக்கு இந்த டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இட் வில் பி குவைட் டிஃபிகல்ட், நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் நார்த் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாவே அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது வலது பக்கம் எப்பவுமே வந்து ஈஸ்ட் டிரெக்ஷன் தான் இருப்பாங்க. ரைட்ல ஈஸ்ட் இருப்பாங்க, லெஃப்ட்ல வெஸ்ட் இருப்பாங்க. இஃப் அ பர்சன் இஸ் ஃபேசிங் நார்த்தன் டிரெக்ஷன், இஃப் தட் பர்சன் இஸ் ஃபேசிங் சவுத் டிரெக்ஷன், அந்த பர்சன் சவுத் பக்கமா பார்த்துட்டு இருந்தாப்புல அப்படின்னா அவருக்கு லெஃப்ட்ல தான் எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாங்க, ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் ஈஸ்ட்டுக்கும். ஸோ ஈஸ்ட் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு ரைட்ல சவுத் இருப்பாங்க, லெஃப்ட்ல நார்த் இருப்பாங்க. இதே அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டிரெக்ஷனை ஃபேஸிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா ரைட்ல வந்து நார்த் இருப்பாங்க, லெஃப்ட்ல சவுத் இருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இவங்கள கிளியர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நார்த் வெஸ்ட் டிரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க, சவுத் வெஸ்ட் டிரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க, சவுத் ஈஸ்ட் டிரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ல யார் இருப்பா, லெஃப்ட்ல யார் இருப்பா இல்லையா. ஸோ ரைட்ல யார் இருப்பாங்க, லெஃப்ட்ல யார் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ரைட் எடுத்து மூவ் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க இப்போ எந்த திசை நோக்கி போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட் நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட இந்த இடத்துல தான் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ நார்த்துக்கு ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்டே எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்கள வந்து சவுத் ஈஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ணோம் ரைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜஸ்ட் இந்த நார்த்து ஈஸ்ட் அப்படின்ற ஒருத்தர் கால்குலேட் பண்ணும்போது எடுங்களேன், இங்கே நார்த்து ஈஸ்ட்ன்றவங்களை எடுங்களேன், இவங்களை பார்க்கறதுக்கு நம்ம எப்படி இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நார்த் ஈஸ்ட் மட்டும் எடுத்தோன்னா அழகாக எனக்கு 90 டிகிரி ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு 90 டிகிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வலது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும். ஸோ ஆக மொத்தம் எந்த ஒரு பர்சன் எந்த பக்கம் திசையை நோக்கி போயிட்டு இருந்தாலுமே சரி அவங்களுக்கு எக்ஸாக்டா அந்த 90 டிகிரி பிளேஸ் டிஃபரன்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணுவோம். ஸோ ஆகையால ஒரு பர்சன் வந்து நார்த் ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட்ல விச் மீன்ஸ் இஃப் தட் பர்சன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இஸ் ரைட் அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோம். இதே லெஃப்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, கிளியர். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா இம்மீடியட் ரைட் இம்மீடியட் லெஃப்ட்ல வேணால் நம்ம நார்த் ஈஸ்ட் நார்த்தையும் ஈஸ்டையும் எடுத்துக்கலாம். இம்மீடியட் டு த ரைட் உடனே வந்து நார்த் ஈஸ்ட் இங்கே இருக்கிறாங்கன்னா உடனுக்குடன் பக்கத்தில் வந்து ஈஸ்ட் நார்த் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் இருக்காங்க,
லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்க ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடக்கூடாது. நம்ம ஒரு பர்சன் ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வலது இடது பக்கங்கள்ல யாரு வருவாங்க அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸியா இருக்கு, விச் மீன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண ஈஸியா இருக்கும் நமக்கு இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ரைட்ல நார்த் ஈஸ்ட் இருப்பாங்க, லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே தான் சவுத் ஈஸ்ட் இருக்காங்கன்னா லெஃப்ட்ல நார்த் ஈஸ்ட் இருப்பாங்க, ரைட்ல சவுத் வெஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிரெக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங்க்கு அந்த 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்சஸ்ல பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபேஸிங் டிரெக்ஷன். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த், இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நார்த் ஃபேஸிங்காக இருக்கும் போது ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈஸ்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க நோட் எடுத்துக்கும் போது அழகாக வந்து என்ன பண்ணுங்க, நார்த் ஃபேஸிங் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அதில் வந்து வைல் ஃபேஸிங் நார்த்தன் திசையை பார்த்துட்டு இருக்கும்போது ரைட்ல வந்து ஈஸ்ட் இருப்பாங்க, லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. வைல் ஃபேஸிங் நார்த் ரைட் ஈக்குவல் டு ஈஸ்ட், அதாவது ரைட்டுனா ஈஸ்ட், லெஃப்ட்னா வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே தான் அந்த ஈக்குவல் டுன்றப்போ வைசி வர்சா டேர்ம் இல்லையா, ஈஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி ரைட்டு தான், ரைட்ல இருந்து பார்த்தாலும் சரி ஈஸ்ட் தான். ஆக மொத்தம் நார்த் ஃபேஸிங்காக இருக்கும், ரைட்ல எப்போவுமே ஈஸ்ட் இருப்பாங்க, வெஸ்ட்ல லெஃப்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து அந்த பர்சன் சவுத் ஃபேஸிங்கா இருந்தாங்கன்னா, ஓகேங்களா, சவுத் ஃபேஸிங்கா இருந்தாங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட்ல எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாங்க, ரைட்ல எப்பவுமே வெஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? லெஃப்ட்ல ஈஸ்ட் இருப்பாங்க, ரைட்ல எப்பவுமே வெஸ்ட் இருப்பாங்க. இஃப் தட் பர்சன் இஸ் ஃபேஸிங் சவுத் டிரெக்ஷன், சவுத்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட்னா ஈஸ்ட், ரைட்னா வெஸ்ட், நார்த்துக்கு அப்படியே உல்டா, ரைட்னா ஈஸ்ட், லெஃப்ட்னா வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைல் ஃபேஸிங் ஈஸ்ட் டிரெக்ஷன். ஸோ ஈஸ்ட் திசையை பார்த்துட்டு இருக்கப்போ லெஃப்ட்ல வந்து நார்த் இருப்பாங்க. ஓகேங்களா? லெஃப்ட்ல நார்த் இருப்பாங்க, ரைட்ல சவுத் இருப்பாங்க. இதே வந்து வெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம்னா ரைட்ல நார்த் இருப்பாங்க, லெஃப்ட்ல சவுத் இருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆங்கிள்ஸ்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எது ஒன்று பார்த்தாலுமே நம்ம அந்த 90 டிகிரி டிஃப்ரென்சஸில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருமே இருப்பாங்க அப்படின்னுட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இங்கே நமக்கு தேவை 2 பேர் தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீகால் ஆங்கிள்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2 பேர் தான் முக்கியமாக இருப்பாங்க. யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிளும் ரைட் ஆங்கிளும் இருப்பாங்க. ஓகேயா? இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபுல் டைரக்ஷன் எடுத்துக்கோங்களேன், ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அழகா அவங்கள வரையணும் அப்படின்னா இப்படி ஒரு பெரிய கோடு போட்டுட்டு நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அழகா இந்த ஒரு ஃபுல் இதுவும் மட்டும் எடுத்தீங்கன்னா நமக்கு அழகா ரைட் ஆங்கிள் போல தெரிவாங்க. இதே நார்த் ஈஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மட்டும் எடுங்களேன், நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் எடுங்க, நமக்கு பார்க்கறதுக்கு அப்படியே அக்யூட் ஆங்கிள் மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபுல் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, இது வந்து 45 டிகிரி இல்லைங்களா? ஸோ ஆகையால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்யூட் ஆங்கிளும் ரைட் ஆங்கிளும் முக்கியம். அக்யூட் ஆங்கிள 45 டிகிரி ஃபர்ஸ்ட் டீல் பண்ணுவோம், ரைட் ஆங்கிள 90 டிகிரி வச்சு டீல் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த்தன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சடன்லி ஹீ டுக் 90 டிகிரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 90 டிகிரி ரைட்ன்றப்போ இல்லையா, ஸோ நார்த்னா ரைட்ல எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாங்க, ஸோ அப்போனா 90 டிகிரி ஈஸ்ட்னு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை கேட்பாங்க. ஸோ நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாம அவங்கள பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து அப்டியூஸ்னா அதாவது 90க்கு மேல
நமக்கு 180க்கு கீழே ஸ்ட்ரெயிட்னா எக்ஸாக்டா 180 டிகிரிஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ரெஃப்ளெக்ஸ்ன்றப்போ 180க்கு மேல இருப்பாங்க, ஆனா 360க்கு கீழே இருப்பாங்க. ஸோ ஃபுல் ரொட்டேஷன்றப்போ 360 டிகிரி அப்படியே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரெண்டு மட்டும் நான் முக்கியமா சொல்றேன், இந்த 45 90 மட்டும் ஏன் முக்கியமா சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 210 டிகிரி எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உடனே ஒரு 210 ஒரு 120 டிகிரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஈஸியா அசஸ் பண்ண முடியும். எங்கிருந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோம்னா 120 இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இடைப்பட்டது தான் எங்கேயோ இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 2 பேர மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா, மத்த எத்தன டிகிரி குடுத்தாலும் ஈஸியா நம்மளால கால்குலேட் பண்ணிட முடியும். நமக்கு வந்து கஷ்டங்களே இருக்காது. ஸோ இந்த 2 பேர மட்டும் என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூட் ஆங்கிள்க்கு 45 டிகிரி, ரைட் ஆங்கிள்க்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன பொறுத்த மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஆங்கிள்ஸ் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின்ஸும் வேற மாடல்லயும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆங்கிள்ஸ் பேசிஸ்லன்றப்போ இப்படி கேட்பாங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்ப பெர்சன் வந்து என்ன பண்றாரு? நார்த் திசை நோக்கி போயிட்டுருக்காரு. அப்ப இவரு எந்த திசைய நோக்கி ஃபைனலா பார்த்துட்டுருக்காரு? ஸோ இப்படி திரும்புனாங்க. ரைட் எடுத்தாங்க, லெஃப்ட் எடுத்தாங்க. ஃபைனலா எந்த திசை நோக்கி பார்த்துட்டுருக்காங்க? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லெஃப்ட் எடுத்தாங்க, ரைட் எடுத்தாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் விச் மீன்ஸ் ஆரம்பத்துக்கும் எண்டிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? இதே மாதிரிலாம் நம்மள கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஐ டோல்ட் யூனா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லெட் மீ சே அ பெர்சன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் டைரக்ஷன். ஓகே. ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கிறாரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் நோக்கி போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு 6 கிலோமீட்டர் கடந்து போறாரு. ஈஸ்ட் நோக்கி போகும்போது, ஒரு ஆரம்ப புள்ளியிலிருந்து ஈஸ்ட் நோக்கி போறாரு. அது மேபி அவங்க வீடா இருக்கலாம். ஏதோ ஒரு புள்ளியாக இருக்கலாம். ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து ஈஸ்ட் நோக்கி போறாருன்னா, நான் அழகா இந்த மாரி கோடு போட்டுட்டு 6 கிலோமீட்டர் சொல்றாங்க. அதே மாரி இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் நோக்கி போறாரு. ஈஸ்ட் நோக்கி 6 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் நார்த் நோக்கி ஒரு 8 கிலோமீட்டர் போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 8 கிலோமீட்டர் நார்த் நோக்கி போறாங்கன்றப்போ நம்ம ஈஸ்ட்டுக்கு லெஃப்ட்ல எப்பவுமே என்ன நியூஸ் கே கேட்டோம். நார்த் இல்லையா? ஸோ அப்போ இந்த புள்ளிய வந்து நமக்கு இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மைய புள்ளி மாரி வச்சுக்கிட்டு, இப்ப இதுதான் ஈஸ்ட்னா, ஸோ ஆகையால இப்ப இந்த நார்த்ல வந்து நமக்கு யார் இருப்பா? ஓகேங்களா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல நம்ம கோடு போட்டு நார்த் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ நார்த் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இந்த நார்த் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அண்ட் த எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக மொத்தம் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கும், எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தொலைவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்கிறப்போ, நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பித்தாகரஸ் தியரமை விட பெஸ்ட் தியரம் எதுவுமே கிடையாது. வை? பிகாஸ் பித்தாகரஸ் தியரம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஒரு ஆங்கிளோட முக்கியமா ஒரு ட்ரையாங்கிளோட 2 பக்கத்தோட வேல்யூ தெரியுது. ஒரு பக்கத்தோட வேல்யூ தெரியல அப்படின்ற பட்சத்த தான் நம்ம இவங்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அழகா இவங்க ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் ஆயிருக்காங்களா? ரைட்? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு 2 பக்கத்தோட திசை தெரியுது. ஒரு பக்கத்தோட திசை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு. ஸோ இப்ப இந்த திசைய வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இப்ப நம்ம இவங்கள எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? ஸோ அழகா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு பேர குடுத்துருவோம் இல்லைங்களா? ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெயர்கள குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஏசி தான் ஆக்சுவலி நமக்கு தேவைப்படுறது. இந்த ஏக்கும் சிக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கேப் தான் தேவைப்படுது. அப்ப ஏசி இஸ் ஈக்குவல் டூ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரூட்டுன்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லைங்களா. ஸோ எதுவுமே போடலன்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே குட். பட் இங்க நான் பேருன்னு கொடுத்ததுக்கப்புறம் அது மாதிரி எடுத்துப்பேன் இல்லைங்களா. ஸோ இப்போ ஏபி ஸ்கொயர்ன்றப்ப 8 கிலோமீட்டர் 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ரூட் 8 ஸ்கொயர் நமக்கு எவ்வளோ 64 6 ஸ்கொயர் 36 ரூட் எடுத்தோம். இதே மாதிரி இவங்க 2 பேரும் ஆட் பண்ணோம்னா 100 வருவாங்க. 100 குள்ள இருக்கக்கூடிய ரூட்டை பிரிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசையோட ஓகேங்களா இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10 கிலோமீட்டர்ஸ். ஓகே. நமக்கு நேர்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அழகா இங்க எத்தனை 8 கிலோமீட்டர் இருக்காங்கன்னா இங்கேயும் அதே 8 கிலோமீட்டர் இருக்காங்கன்னு எழுதிடலாம். ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிதான் என்ன பண்ணணும் அவங்கள வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். நத்திங் மச் ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நாமளா ஓனா ஃபார்முலா போட்டு அழகா அவங்கள ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவங்கள ஜஸ்ட் டைரக்ஷன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 7 விதமான பர்சன்ஸா வந்து அவங்க அழகா பிரிச்சு என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் டைரக்ஷனல் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, ரைட் அண்ட் லெஃப்ட் டைரக்ஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஹீஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட், ஓகேங்களா, முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரைட் லெஃப்ட்னு வருவாங்க. ஸ்டார்டிங் ஒரு டைரக்ஷனை வச்சு கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு, லெட் மீ சே ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காருன்னா இப்படி கோடு வரையணும். ஓகேங்களா, ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு, தென் சடன்லி ஹி டுக் ரைட், walked for some distance, took a left, ஓகேங்களா, then he took a right. ஸோ விச் டிரெக்ஷன் இஸ் he facing right now, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ ஈஸ்ட் நோக்கி போயிட்டு திரும்பி சவுத்து, ஈஸ்ட் சவுத் ஆகும்போது இப்போ இவர் எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் கேட்பாங்க. ஸோ ஆகும்போது ரைட் லெஃப்ட் டைரக்ஷன் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே நமக்கு கேட்குறது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மிஸ்டர் தீபக் மோகன் வாக்ஸ் 5 kilometers towards south and then turn to the right. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் சவுத் நோக்கி போறாராம். ஸோ லெட் மீ ட்ரா 5 கிலோமீட்டர் சவுத் நோக்கி போறாரு. ஓகேங்களா, 5 கிலோமீட்டர். ஸோ கீழ் நோக்கி நான் கோடு வருது. தென் ஹி டர்ன்ஸ் டு த ரைட். ஓகேங்களா, தென் ஹி டர்ன்ஸ் டு த ரைட்னா சவுத்துக்கு வலது பக்கம் எப்பவுமே யார் இருப்பாங்க, வெஸ்ட் தான் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் தான் கோடு வரையணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா he took a turns to the right அப்படின்றாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 3 கிலோமீட்டர் he turns to the left and walks 5 கிலோமீட்டர்ன்றாங்க. ஆக மொத்தம் ஆஃப்டர் வாக்கிங் 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது இப்போ ரைட் எடுத்தாரு இல்லைங்களா, இந்த ரைட் எடுத்த டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ண தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் அவர் கவர் பண்ணாராம். ஓகேங்களா, 3 கிலோமீட்டர் அவர் கவர் பண்ணாராம். ஸோ இதுதான் சொல்றாங்க. இப்போ 3 கிலோமீட்டர் கவர் பண்ணாரு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகா வந்து 5 கிலோமீட்டருக்கும் 3 கிலோமீட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கணும். ஓகேங்களா, 5 கிலோமீட்டர்ன்றப்போ 3 கிலோமீட்டரை விட கொஞ்சமே ஜாஸ்தி இல்லைங்களா, கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கோடுகளை வச்சு நம்ம இவங்களை விட அவங்க ஜாஸ்தி கம்மி அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தீபக் மோகன் வாக்ஸ் 5 kilometers towards the south and then he turns to the right. ஆக மொத்தம் வலது சவுத் பக்கமா போறாரு. தென் he took a right turn. After walking 3 kilometers he turns to the left and walks 5 kilometers. ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன பண்றாராம், இப்போ ஒரு இடது எடுத்து, அதாவது ஒரு லெஃப்ட் எடுத்து என்ன பண்றாராம் 5 kilometers வாக் பண்றாராம். ஸோ அப்போ வெஸ்ட் ஃபேஸிங்கா இருக்கும் போது ரைட்ல எப்பவுமே நமக்கு யார் இருப்பாங்க, நார்த் இருப்பாங்க, லெஃப்ட்ல எப்பவுமே சவுத் இருப்பாங்க இல்லையா. ஸோ சவுத்துன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி கோடு வரைவேன். ஓகேங்களா, எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டருங்களா. ஓகேயா, 5 கிலோமீட்டர். வாட் டிரெக்ஷன் இஸ் ஃபேசிங் ரைட் நவ். ஸோ ஆக மொத்தம் முடிச்சுட்டாங்க. இப்போ எந்த திசையை நோக்கி அவர் பார்த்துட்டு இருக்காரு, இப்போ அவர் பார்த்துட்டு இருக்க திசை எந்த திசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மள. ஓகேங்களா, இப்போ பாருங்க அழகா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் தீபக் மோகன் வாக்ஸ் 5 கிலோமீட்டர் டு சவுத் நோக்கி போறாரு 5 கிலோமீட்டர். அப்புறம் ஒரு ரைட் எடுக்கிறாரு, அது 3 கிலோமீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் டைரக்ஷன் இஸ் ஃபேசிங் ரைட் நவ். இப்போ அவர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிரெக்ஷன் எந்த டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அவர் எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சவுத். ஓகே, கிளியர் ஆச்சுங்களா? எஸ். ஸோ கொஷனையும் ஆன்சரையும் நோட் பண்ணிக்காங்க. மிஸ்டர் தீபக் மோகன் வாக்ஸ் 5 kilometers towards the south and then turns to the right. After walking 3 kilometers he turned to the left and walks 5 kilometers. ஆக மொத்தம் அந்த திசையோட அந்த வலது இடது அப்படின்னு சொல்றப்போ வலது எந்த பக்கம் இடது எந்த பக்கம் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம போத் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கேட்பாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா. இப்போ டைரக்ஷனையும் சேர்த்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, சௌமியா கிருஷ்ணன் வாக்குடு 20 meters towards the north. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பர்சன் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு வீடை கூட அடுக்கி வச்சிருக்கலாம்.
இந்த திசையை நோக்கி இந்த வீடு கட்டியிருக்காங்க, இப்ப இவ்வளவு தூரம் நோக்கி கட்டிட்டே போறாங்க, இப்ப எந்த திசையை நோக்கி இவங்க இந்த வீடுகள் பார்த்தா மாதிரி கட்டியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் கூட நம்மள கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாமளே இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, நாமளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உருவகப்படுத்திக்காங்க. ஸோ நீங்க அந்த கதாபாத்திரமா மாறி நீங்க அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வலது, உங்களுக்கு இடது, ஓகேங்களா. இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா நார்த் திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நார்த்னா ரைட்ல எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாப்ல, லெஃப்ட்ல எப்பவுமே வெஸ்ட் இருப்பாப்ல. ஆக மொத்தம் நான் நார்த் நோக்கி போயிட்டு இருக்கேன். இப்ப நான் ரைட் எடுத்தா டெஃபினட்டா ஈஸ்ட் பக்கம் தான் போவேன். ஒரு லெஃப்ட் ஈஸ்ட் போயிட்டு இருக்கேன், நான் ஒரு லெஃப்ட் எடுத்தேன்னா நார்த் பக்கம் போவேன். ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களே நீங்களே வந்து உருவகப்படுத்தி நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகேங்களா, கன்ஃபியூஷன்ஸ் வர சான்ஸே கிடையாது. ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இங்க சௌமியா கிருஷ்ணன்றப்போ நீங்க அந்த இடத்துல உங்களையே அசியூம் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, ஸோ வாக்டு 20 kilometers towards north, then she turned right and walks 30 kilometers. ஸோ நார்த் நோக்கி போறாங்க, அப்புறம் ஒரு வலது எடுக்கிறாங்க, ஒரு 30 மீட்டர் போறாங்க. தென் she took a right and walks 35 மீட்டர். ஸோ நார்த் நோக்கி 20 மீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்து 30 மீட்டர் போயிட்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட் எடுத்து ஒரு 35 மீட்டர் போறாங்க. ஓகேங்களா, ரைட் எடுத்து ஒரு 35 மீட்டர் போறாங்க. அதுக்கப்புறம் தென் ஷி டுக் அ லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 15 மீட்டர். ஓகேங்களா, திரும்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 15 மீட்டர் வாக் பண்றப்ப திரும்பியும் வந்து என்ன பண்றாங்க, ஃபைனலி ஷி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 15 கிலோமீட்டர். இன் விச் டிரெக்ஷன் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் ஷி ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, இன் விச் டிரெக்ஷன் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் ஷி ஃப்ரம் ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு ஒரு தடவை உருவகப்படுத்திட்டு நம்ம அவங்கள பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா வெறும் டிஸ்டன்ஸ் வெறும் டைரக்ஷன்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டயக்ராம்ஸ் போற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நாமளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். டிஸ்டன்ஸ்ன்றப்ப நோ அது இருக்கும், நம்ம கொஞ்சம் போட்டு தான் ஆகணும் டயக்ராம்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா சௌமியா கிருஷ்ணன் வாக்டு 20 meters டுவர்ட்ஸ் நார்த். நார்த் நோக்கி 20 மீட்டர் என்ன பண்றாங்க, சௌமியா கிருஷ்ணன் வாக் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் 20 meters. ஷி டர்ன்ட் ரைட் அண்ட் வாக்ஸ் 30 meters. ஸோ ரைட் எடுத்து என்ன பண்றாங்க 30 meters வாக் பண்றாங்க இல்லைங்களா, ரைட் எடுத்து ஒரு 30 meters வாக் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தென் ஷி 30 மினிட்ஸ்ன்றப்போ 20 விட கொஞ்சம் பெரியதாக இருக்கணும் இல்லைங்களா, ஸோ 20 விட பெரியதாக இருக்கணுன்றப்போ ஓகே, ஸோ 30 மீட்டர். குட். ஓகேங்களா, ஸோ 30 மீட்டர். தென் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 35 மீட்டர். ஸோ இப்போ 20 இன்னும் ஒரு 15 எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் இவ்வளோ தூரமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20னா இங்கேயும் அதே 20 தான் இருக்கும். ஸோ ஒரு 15 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு 35 மீட்டர் என்ன பண்ணுறாரு, ரைட் எடுத்து வாக் பண்றாப்ல. தென் ஷி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ். திரும்பி என்ன பண்றாங்க, சவுத் ஃபேசிங் ஆகும் லெஃப்ட் நமக்கு எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஈஸ்ட் நோக்கி 15 மீட்டர் வாக் பண்றாங்க. ஓகேங்களா, ஈஸ்ட் நோக்கி 15 மீட்டர் வாக் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ஷி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ். திரும்ப என்ன பண்றாங்க, ஒரு லெஃப்ட் எடுத்து 15 கிலோமீட்டர் வாக் பண்றாங்களாம். ஓகேங்களா, 15 மீட்டர் வாக் பண்றாங்க. இப்போ இன் விச் டிரெக்ஷன் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் ஷி ஃபார் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேள்வி நமக்கு போன மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த திசையை நோக்கி அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இப்போ கரண்டா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு, நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து இவர் பார்த்துட்டு இருக்க திசை என்ன அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்த்துட்டு இருக்க டிரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் டிரெக்ஷன். ஓகேங்களா, இவங்க எந்த திசை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்கன்னா நார்த் திசை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன் விச் டிரெக்ஷன் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் ஷி ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷன்றது இந்த பாயிண்ட் இல்லையா, இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்க்கும்போது எந்த திசையில இருக்காங்க, ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்க்கும்போது எந்த திசையில இருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்களா, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேக்குறாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இதுதான் இல்லைங்களா. ஸோ இங்க இருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் வரைய ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த தூரம் இல்லையா. ஸோ இவ்வளோ தூரத்துல இருக்காங்க. இப்போ எவ்வளோ தூரம்னா இவ்வளோ தூரம் 30 மீட்டர்ஸ். ஸோ இங்கே 30 இருக்காங்க, டெஃபினட்டா இங்கேயும் அதே 30 தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இங்க 15 இருக்காங்க, இங்கேயும் 15 தான் இருக்காங்க. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 45
மீட்டர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 மீட்டர்ஸ். இப்போ டைரக்ஷன் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க இல்லையா? ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது இங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ இந்த மைய புள்ளியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த புள்ளியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவர் வந்து திசையில இருக்கிறாப்புல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45 மீட்டர் ஈஸ்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ நம்மள எப்போ என்ன விஷயம் கேட்டாலுமே வந்து எந்த திசை இங்கிருந்து பார்க்கும்போது அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட்டிங் பொசிஷன் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அந்த டயகிராமோட ஒரு மைய பகுதியா வச்சு அங்கிருந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா நமக்கு டைரக்டா கிடைச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் 45 மீட்டர். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இப்போ எக்ஸாக்டா ஒரு கொஸ்டினோட வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. சௌமியா கிஷன் வாக் 20 மீட்டர்ஸ் நார்த் நோக்கி போறாங்க. தென் ரைட் எடுத்து ஒரு 30 மீட்டர் நடக்குறாங்க. திரும்பியும் ஒரு ரைட் எடுத்து 35 மீட்டர் நடக்குறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுத்து 15 மீட்டர், திரும்பி ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 15 மீட்டர் எடுக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா ஸ்டார்டிங் பொசிஷன்ல பார்க்கும்போது இப்போ இவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, அதே மாதிரி எந்த திசையில இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போ 45 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈஸ்ட் திசையை நோக்கி இருக்காங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்க்கும்போது ஈஸ்ட் திசையில இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா, நம்மளோட வீட்ல இருந்து வலது பக்கமா 4 வீடு தள்ளி இருக்காங்க. இடது பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு தான் அவங்க வீடு. அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதேதான். ஸோ அந்த எந்த பொசிஷன்ல இருந்து கேட்குறாங்களோ, அந்த பொசிஷன மைய புள்ளியா வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷனல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். டைரக்ஷனல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இங்கிருந்து பார்க்கும்போது அவங்க எங்க இருக்கிறாங்க, அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெங்களூர், சென்னை இருக்காங்களா, இப்போ பெங்களூர்ல இருந்து பார்க்கும்போது சென்னை எந்த திசையில இருக்கிறாங்க, பெங்களூர் மையப்புள்ளியா வச்சுக்கோங்க. இங்க வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்த்து, இது வெஸ்ட், இது சவுத்து, இவங்க வெஸ்ட், இவங்க ஈஸ்ட்ன்றப்போ பெங்களூர்ல இருந்து பார்க்கும்போது சென்னை எந்த டைரக்ஷன், எந்த திசையை நோக்கி இருக்கிறாங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்காங்க. ஓகேங்களா? இதே மும்பை எந்த எந்த திசையை நோக்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மும்பை வந்து பெங்களூர்ல இருந்து பார்க்கும்போது நார்த் வெஸ்ட் டிரெக்ஷன்ல இருக்காங்க. டெல்லி நார்த்ல இருக்காங்க. கொல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மள கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் தட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத நம்ம ஏத்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3ல இங்க என்ன சொல்றாங்க, மிஸ்ஸஸ் வீணா வாண்ட் டு கோ டு கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மிஸ்ஸஸ் வீணா வந்து கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட்டுக்கு போகணுமா. ஓகேங்களா? அதுக்காக அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஷி மூவ்டு நார்த் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அது அந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக ஷி மூவ்டு நார்த் வேர்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் கவரிங் சம் டிஸ்டன்ஸ் டேர்ன்டு லெஃப்ட்ன்றாங்க. ஸோ நார்த் திசையை நோக்கி கொஞ்சம் தூரம் போறாங்க. ஓகேங்களா? நார்த் திசை நோக்கி கொஞ்சம் தூரம் போனாங்க. கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்களாம், அவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடது பக்கம் எடுக்கிறாங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் டேர்ன்டு லெஃப்ட்ன்னு சொல்றாங்க. லெஃப்ட் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தாங்களாம். லெஃப்ட் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தாங்களாம் அண்ட் ரீச் த கிராசிங் சொல்றாங்க. 4 கிலோமீட்டர் நடந்து ஒரு கிராசிங்கை ரீச் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ வெறுமே ஜஸ்ட் கிராசிங் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க டெஃபினட்டா வந்து அந்த 4 வழி பாதையை தான் அவங்க குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ரைட்டு, லெஃப்ட், ஸ்ட்ரெயிட் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ த ரோட் இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஸோ ஆஸ் ஐ செட் இந்த ரோட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், 4 திசைக்கு ஏற்ற மாதிரி ரோடு போட்டு வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிராசிங் அப்படின்றப்ப இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ரோடு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் இங்கே தான் வந்து யார் இருக்காங்க, வீணான்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஏன்னா அதான் சொல்றாங்க ஷி மூவ் நார்த் வெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கவரிங் சம் டிஸ்டன்ஸ் டர்ன் லெஃப்ட் அண்ட் மூவ்டு 4 கிலோமீட்டர் அண்ட் ரீச் த கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்க திசை எந்த திசை, அவங்க வந்து வெஸ்ட் திசை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா the word in front of the road in front of her. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரோடுனா இந்த ரோடு தான் இல்லையா. ஸோ திஸ் லீட்ஸ் டு ஜெயநகர் அப்படின்றாங்க. ஸோ திஸ் ரோட் லீட்ஸ் டு ஜெயநகர். ஓகேங்களா? while the road on to her left leads to பெங்களூர் மெடிக்கல் காலேஜ்ன்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இடது பக்கமா போகக்கூடிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகுது. ஆன் டு ஹர் ரைட் லீட்ஸ் டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா
ராஜேந்திரா மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போகுதுங்களா. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆக மொத்தம் என்ன சொல்றாங்க, மீனா வந்து நார்த் திசை நோக்கி போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. இப்போ இந்த 4 கிலோமீட்டர் நடந்து போகையில வந்து என்ன ஆகுறாங்களா, அவங்க ஒரு கிராசிங்கை ரீச் பண்றாங்களா. ஸோ அந்த கிராசிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேரா இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயநகர் போகுதா. அவங்களுக்கு ரைட்ல இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட்டுக்கு போகுது. லெஃப்ட்ல இருக்கிறது பிஎம்சி போகுது. நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட் தான். ஏன்னா அவங்களும் என்ன பண்ணி ஆகணும், கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட் தான் போய் ஆகணும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் டிரெக்ஷன் கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட் இஸ் லொக்கேட்டட் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எந்த திசையில் இருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது என்ன, இந்த இடம் இல்லைங்களா. ஸோ ஆரம்ப புள்ளி. ஸோ இப்போ இந்த ஆரம்ப புள்ளி இந்த இடம் தான். ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது இப்போ கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட் எந்த திசையில இருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்காங்க. ஓகேங்களா. நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இன் விச் டைரக்ஷன் கிருஷ்ணா ராஜேந்திரா மார்க்கெட் இஸ் லொக்கேட்டட் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் நார்த் வெஸ்ட். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நார்த் வெஸ்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சன் ரேஸ் அண்ட் ஷேடோவ பேஸ் பண்ணி ஓகேங்களா. சன் ரேஸ் அண்ட் ஷேடோவ பேஸ் பண்ணி அப்படின்றப்போ எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இத நம்ம எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, இட் இஸ் நத்திங் பட் வெரி சிம்பிள். ஓகேங்களா. சன் ரேஸ் அண்ட் ஷேடோ அப்படின்றப்போ இட் இஸ் வெரி சிம்பிள் டாஸ்க். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயம் ஆகறது. ஸோ சன் ரேஸ் அண்ட் ஷேடோன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனையும் அந்த சூரியன் ஒளி கதிர்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து விழக்கூடிய நிழல் இல்லையா. ஸோ அதுதான் ஷேடோ அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எந்த மாதிரியான சூரியன் எந்த டைரக்ஷன் விச் மீன்ஸ் எந்த கதிரொளிகள பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சூரியன் அப்படின்றவரு காலையில உதிக்கிறது ஈஸ்ட் திசையில உதிப்பாரு. கரெக்ட்டா? கிழக்கு நோக்கி அவர் உதிப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு நோக்கி நகர்ந்து போய் அங்க செட் ஆவாரு இல்லைங்களா? ஸோ அங்க வந்து என்ன ஆவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்ல செட் ஆவாங்க சூரியன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சூரியன் நகர்ற வேலைகள்ல அங்க இடையில ஒரு பொருள் வச்சோம்னா, அதோட நிழல் எந்த திசையில விழும்? ஸோ அப்ப அந்த திசைகள் நிழல் விழும் திசைகள வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைரக்ஷன நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடியது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, இந்த பிக்சர பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இப்ப எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நமக்கு இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பேசிக் 3 கான்செப்ட். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து காலை சூரியனா இருக்கும்போது, சூரியன் காலை சூரியனா இருக்கும்போது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் காலை சூரியனா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்க இடையில எந்த பொருள் எங்க வச்சாலுமே, இங்க இடையில எந்த பொருள் வச்சாலுமே, அந்த பொருளோட நிழல் எந்த பக்கம் வந்து விழும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் தான் வந்து விழும் இல்லைங்களா. இந்த பக்கம் எந்த மாதிரியான பொருள வச்சாலுமே, சூரியன் இங்க இருக்கிறாரு அப்படின்னா, இந்த பக்கம் தான் வந்து விழுவாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே கூட என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம வந்து ஒரு பல்ப் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய திசையில போய் நின்னோம்னா, நமக்கு அதுக்கு நேர் எதிர்ல தான் நமக்கு என்ன போய் விழும், நம்மளோட நிழல் போய் விழும் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் அதேதான். சூரியன் இருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடையில யாரு போய் நின்னாலும் சரி, எந்த பொருள வச்சாலும் சரி, அதுக்குடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா அந்த திசைக்கு எதிர் திசையில தான் போய் விழும். ஓகேங்களா? ஸோ அப்போ சூரியன் வந்து ஈஸ்ட்ல இருக்கிறாரு. ஓகேங்களா. காலை சூரியன் ஈஸ்ட்ல இருக்கிறாரு அப்படின்றப்போ, இந்த சூரியனோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து ஈவினிங் சன்னா இருந்தாங்கன்னா, ஸோ சன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருப்பாங்க. இல்லையா? ஸோ அதோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா நமக்கு அவங்களுடைய நேர் இதுல போய் விழும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸ்டர்ன் டைரக்ஷன் இல்லையா? ஸோ இங்க என்ன இருக்குதோ இதுதான் வந்து நமக்கு என்ன வெஸ்ட்டுக்கு நேரா எப்படி ஈஸ்ட் இருப்பாங்களோ, ஈஸ்ட்டுக்கு நேரா அப்படியே தான் வெஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ மார்னிங் சூரியனா இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா, நமக்கு நிழல் எந்த திசையில வரும், ஈவினிங் சூரியனா இருக்கும்போது நிழல் எந்த திசையில வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இதே மாதிரி சூரியன் நூன்ல இருக்காரு. அதாவது மத்தியமா இருக்கிறாரு. ஓகேங்களா. ஆஃப்டர்நூன் சன்.
அதாவது 12 மணி நூன் 12 நூன்ல இருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 நூன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்குங்களா? தலை வெயில் உச்சி காயுது, தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெயில் காயுது, மணி 12வது அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காலையில் இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இங்க சூரியன் இருக்கிறப்பனா அதாவது நார்த்ல இருப்பாரு எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு நேர் எதிர்ல தான் என்ன விழும்? நிழல் விழும். ஸோ அப்போ நிழல் விழுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சவுத் டைரக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்னிங் சன், ஈவினிங் சன், அதே மாரி நூன். ஸோ இது பேசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ். ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ்ன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கண்ண மூடிக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணலாம்? டயகிராம போட்டுறலாம். ஸோ சூரியன் இங்க இருப்பாரு. என்ன பொருள்னாலும் ஆப்ஜெக்ட் வந்து நிழல் இங்க தான் விழும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அங்க குடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் யார் யார் எங்கெங்க ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அழகா அந்த டயகிராமுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பெர்சன்ஸ வந்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ஷன்ஸ் அசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ் நந்திதா அண்ட் ரவி வேர் சிட்டிங் இன் அ லான் வித் தேர் பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர். எஸ். ஸோ இந்த பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ஃபேசிங் ஈச் அதர் அப்படின்னு கூட குடுப்பாங்க. ஸோ பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட நண்பர்கள் கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டோம்னா, அதாவது அப்படியே வந்து திரும்பி நிப்போம் இல்லைங்களா? நம்ம ஒரு திசைய பார்த்துட்டு, அவங்க திசைய பார்த்துக்கிட்டு, திரும்பி திரும்பி நிப்போம் இல்லைங்களா? ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஸோ இப்போ பேக்வேர்ட் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா, இவர் ஒரு திசையிலும், இவர் இன்னொரு திசையிலும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் அந்த முதுகுகள் இரண்டும் ஃபேஸ் பண்ண மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ தென் நந்திதா ஷோஸ் ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி டுவர்ட்ஸ் ஹர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க? நந்திதாவும் ரவியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லான்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதரா உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நந்திதாவோட ஷேடோ வந்து நோட் பண்றாங்க. இந்த மாரி எக்ஸாக்ட்டா அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து என்ன பண்ணுதுங்களாம்? ஷேடோ விழுதாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டைரக்ஷன் லெஃப்ட், ரைட்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நமக்கு இங்க அந்த திசை ஓகேங்களா? எங்க நிழல் விழுதோ கொஸ்டின்ல வந்து எந்த ஹேண்ட் பக்கம், எந்த திசை பக்கம் நிழல் விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ, டெஃபினட்டா அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நிழல் விழ சான்ஸா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நந்திதா ஷேடோ ஃபால்ஸ் எக்ஸாக்ட்லி டுவர்ட்ஸ் ஹர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ அவங்க இடது கை பக்கமா என்ன பண்றாங்க? ஷேடோ வந்து விழுந்துருச்சு. அத வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்துட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ வந்து ரவி வந்து எந்த டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? நந்திதா எந்த டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதா ரவி எந்த டிரெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரவியும் சரி, நந்திதாவும் சரி வெவ்வேறு திசையை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிறதும் 4 திசை தான். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அதுக்கப்புறம் எக்ஸஸா வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க என்ன சொல்றாங்க? அழகா வந்து ஒன் மார்னிங் இப்ப எல்லா 2 பேரும் வெவ்வேறு திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ஃபேசிங் ஈச் அதர் அப்படின்ற மாரி நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ஃபேசிங் ஈச் அதர். ஸோ அவங்க முகம் பார்த்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, முதுகு திரும்பி உட்கார்ந்தாலும் சரி, டைரக்ஷன் ஃபேசிங் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா அவங்க 2 பேருமே வெவ்வேறு திசை தான் நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ முதுகு பார்த்துட்டு இருக்காங்கன்றப்ப இவங்க என்ன பண்றாங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க சவுத் பார்க்குறாங்க, இவங்க நார்த் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ அவங்க முதுகுகள் பார்த்த மாரி இருக்கு. ஸோ இதே மாரி இஃப் எ பெர்சன் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அவங்க 2 பேரும் முகம் பார்த்து இருக்கிறாங்கன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முகம் பார்க்குறப்போ ஓகே தான். பட் வெல் கம்மிங் டு டைரக்ஷன் டெஃபினெட்லி திஸ் பெர்சன் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் நார்தர்ன் டைரக்ஷன். திஸ் பெர்சன் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சவுதர்ன் டைரக்ஷன். இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ நந்திதாவோட ஷேடோ எக்ஸாக்ட்லி அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் விழுது. ஸோ அப்போ ஷேடோ எந்த பக்கம் போய் விழுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷேடோ எந்த பக்கம் போய் விழுதோ, அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி மார்னிங் சன்னா இருக்கிறப்போ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்ல தான் விழுவாங்க அப்படின்னா, சூரியன் ஈஸ்ட்ல தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து நந்திதாவோட ஷேடோ விழுந்த அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்ட் டிரெக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நந்திதாவோட லெஃப்ட் டிரெக்ஷன் எந்த டிரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்ட்டு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வைசி வர்சா ரைட்டு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வைசி வர்சா ரைட்டு.
ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ எந்த திசையில அதாவது மார்னிங் சன்னுன்றப்போ இட் இஸ் வெரி வெல் ஷூர். ஸோ காலையில சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸ்டர்ன் டைரக்ஷன் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு வேலையா இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாரி நமக்கு கொஸ்டின்ஸ் குடுக்குறப்போ வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேசிங் டிரெக்ஷன்ஸ வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ சூரியன் காலை சூரியனா இருக்கிறப்போ டைரக்ட் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் விழுமோ, எந்த பெர்சனுக்கு எந்த பக்கம் ஷேடோ விழுதுன்னு சொல்றாங்களோ அந்த இதுல டெஃபினட்டா அந்த பெர்சனுக்கு மார்னிங் சன்னா இருக்கிறப்போ ஷேடோ விழுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நந்திதாவோட ஷேடோ எக்ஸாக்ட்டா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு விழுது. அப்போ நந்திதாக்கு வந்து லெஃப்ட் பெஸ்ட்டா தான் இருக்கும். ரைட் ஈஸியா தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ அ எந்த டைரக்ஷன ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா ஈஸ்ட் ரைட் ஆகவும், வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகவும் இருக்கும். நாம எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் வந்து ரைட் ஆகவும் ஓகேங்களா? ஈஸ்ட் ரைட் ஆகவும், வெஸ்ட் லெஃப்ட் ஆகவும் இருக்கும். ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் ஃபேஸிங்கா இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, நார்த் ஃபேஸிங்கா இருந்தா மட்டும் தான் ரைட்ல எப்பவுமே ஈஸ்ட் இருப்பாங்க. லெஃப்ட்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். அப்பனா நந்திதா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் டைரக்ஷன் நோக்கி தான் பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஓகேங்களா? நந்திதா வந்து நார்த் டைரக்ஷன் நோக்கி தான் பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஸோ அப்படி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரவி தான் இந்த டிரெக்ஷனை நோக்கி பார்த்துட்டு இருக்காருன்றது கேள்வி. இப்போ நந்திதாவும் ரவியும் முதுகு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, டெஃபினட்டா என்னால என்ன பண்ண முடியாது? ரவியை கூட்டிட்டு போய் நந்திதாக்கு முன்னாடி உட்கார வைக்க முடியாது. நந்திதாக்கு முன்னாடி போய் உட்கார வச்சா என்ன அர்த்தம்? நந்திதா ரவியை பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடும். இல்லைங்களா? ஸோ வெவ்வேறு திசையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம் பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர்ன்றப்போ. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, in which direction was Ravi facingன்றப்போ டெஃபினட்டா ரவி வந்து இங்க இருப்பாரு. அவர் இந்த திசைக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பாரு. வேற திசையை நோக்கி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ரைட் ஆகவும், ஈஸ்ட் லெஃப்ட் ஆகவும் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு எந்த டிரெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரவி வந்து சவுத் டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? கிளியர்? கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ், Nandita and Ravi were sitting in a lawn with their back towards each other. Nandita's shadow fell exactly towards her left hand side. Which direction was Ravi facing? இப்போ எந்த டைரக்ஷன் ரவி வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது கேள்வி இல்லையா? ஸோ ஆக மொத்தம் ரவி பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சவுத். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் சன்னு, நூன் சன்னு ஓகேங்களா? இந்த பிச்சஸ்ல வரும். கிளியர்? அடுத்த டைப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் மேப் வர்சஸ் ராங் மேப். ஸோ இப்போ கரெக்ட் மேப் வர்சஸ் ஸ்ட்ராங் மேப் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட் மேப்னா என்ன? ஸோ கரெக்ட் மேப்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டா நமக்கு இப்படி ஒரு கோடு போட்டு மேலே நார்த்து, இங்க சவுத்து இல்லைங்களா? சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்ட் மேப். ஸோ இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, நார்த் ஈஸ்ட் இருப்பாங்க, இங்கே சவுத் ஈஸ்ட் இருப்பாங்க, இங்கே நமக்கு சவுத் வெஸ்ட் இருப்பாங்க, இங்கே நமக்கு நார்த் வெஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு ஒரிஜினல் டைரக்ஷன் கரெக்ட் மேப் அப்படின்றது. இப்போ ராங் மேப் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மேப் அண்ட் இஸ் நத்திங் பட் அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ராங் மேப் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு இயற்கை சீற்றங்கள்னாலயோ ஓகேங்களா, ஏதோ ப்ராப்ளம் ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு விஷயங்கள்னால ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திசை காட்டி இருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ரோட்ல எல்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ரைட்ல எடுத்தனா இந்த ஊர் வரும், லெஃப்ட்ல எடுத்தனா அந்த ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு காரணங்களால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கரெக்டான திசையை காமிச்சிட்டு இருந்தா அந்த திசை காட்டி வந்து என்ன ஆகுது, உடஞ்சி போயோ இல்ல ஒரு காம்பஸ் இருக்கு இல்லைங்களா, காம்பஸ் வந்து டேமேஜ் ஆகி போயோ நமக்கு என்ன ஆகுது, வேற திசையை காமிக்குது அப்படின்ற பட்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராங் மேப் அப்படின்றது. உங்களுக்கு இங்க பார்த்தாவே தெரியும். ஸோ கரெக்ட் மேப், ராங் மேப் அப்படின்றது இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு
இந்த மாதிரி தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the questions will be like this. எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா there was a compass was damaged. ஓகேங்களா, காம்பஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ டேமேஜ் ஆயிடுது, நார்த் திசை காமிச்சிட்டு இருந்தது, இப்போ ஈஸ்ட் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நார்த் காமிச்சிட்டு இருந்த கை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, ஸோ நார்த் காமிச்சிட்டு இருக்க கை ஈஸ்ட் காமிக்குது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், ஸோ அப்போ வந்து கைகள் மட்டும் மாறி போய் இங்க காமிக்குது. ஸோ அப்போ வந்து நார்த்தை ஈஸ்டா காமிக்குதுன்னு அர்த்தம், நார்த்தை ஈஸ்டா காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன ஆகும், ஈஸ்ட் இங்க இருக்காங்கன்னா எப்பவுமே ஈஸ்ட்டுக்கு ரைட்ல சவுத் இருப்பாங்க, இங்க நார்த் இருப்பாங்க, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்ல எப்பவுமே வெஸ்ட் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அசஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு பிசினஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க, அக்கலா I think which means pole is damaged. ஓகேங்களா, and broken. A pole is damaged and broken and turned in such a way, ஓகேங்களா, turned in such a way that east showing, ஓகேங்களா, east showing hand is now showing என்ன டைரக்ஷன், சதர்ன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆக மொத்தம் என்ன அர்த்தம், ஈஸ்ட் காமிச்சிட்டு இருந்த கை இப்போ சவுத் காமிக்குதுன்னா அப்போ டெஃபினட்டா நமக்கு என்ன அர்த்தம், இந்த இடம் வந்து நமக்கு ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அப்போ ஈஸ்ட் இங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுவாங்க, இங்க நமக்கு சவுத் போயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ இங்க நமக்கு நார்த் வந்துருவாங்க, இங்க நமக்கு வெஸ்ட் வந்துருவாங்க. ஸோ இன் டேர்ன்டு சச் மேனர்ன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் காமிச்சிருந்த கை சவுத் காமிக்குது அப்படின்றப்போ இந்த பக்கம் வந்து ஈஸ்ட் ஆயிடும். ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கைகள் காமிக்கிற திசைகளை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகா அவங்கள ரைட் மேப் ராங் மேப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அட் அ கிராசிங் தேர் வாஸ் அ டைரக்ஷன் போல். ஸோ இப்போ அட் அ கிராசிங், ஸோ எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிராசிங் சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் இட் இஸ் டெஃபினெட்லி 4 வழி பாதை தான். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 வழி பாதை இருக்கும். ஓகேங்களா, ஸோ 4 வழி பாதை. ஸோ இப்போ இந்த 4 வழி பாதையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு போல் இருக்குங்களா. ஓகேங்களா, தேர் வாஸ் டைரக்ஷன் போல், லெட் மீ கெஸ் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் போல் இருக்கு. ஸோ 4 திசையை காமிக்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் போல் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா which was showing all the 4 correct directions, எல்லா டைரக்ஷன்ஸுமே சரியான முறையில காமிச்சிட்டு இருந்தாங்களாம். ஓகேயா, ஸோ எல்லா டைரக்ஷனுமே சரியான முறையில காமிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பட் டியூ டு விண்ட் இட் டர்ன்ட் இன் சச் அ மேனர், ஒரு விண்டுனால என்ன ஆச்சுங்களா அது திரும்பிடுச்சுங்களா. ஓகேங்களா, பட் டியூ டு த wind it turns in such a manner that turned in such a manner that now west pointer is showing south. வெஸ்ட் பாயிண்டர் இஸ் ஷோயிங் சவுத்னா வெஸ்ட் காமிச்சிட்டு இருந்த கைகள், ஓகேங்களா, வெஸ்ட் காமிச்சிருந்த கைகள் அந்த திசைகள் மாறி போகுதுன்றது அர்த்தம் கிடையாது, வெஸ்ட் காமிச்சிருந்த கைகள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த போல் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்த் காமிக்குதுன்னா அதை நார்த்னு எழுதிருக்கோம், ஈஸ்ட் காமிக்குதுன்னா ஈஸ்ட்னு எழுதிருக்கோம், சவுத்னா சவுத்னு எழுதிருக்கோம், வெஸ்ட்னா வெஸ்ட்னு எழுதிருக்கோம் இல்லைங்களா. ரைட், ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி எழுதிருக்கிறப்போ இந்த வெஸ்ட் காமிச்சிட்டு இருக்க இந்த கை இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணுங்க, அந்த பாயிண்டர் இஸ் ஷோயிங் சவுத். இப்போ திஸ் பாயிண்டர் இஸ் ஷோயிங் சவுத்னா அப்ப என்ன அர்த்தம், இந்த இடம் இந்த பாயிண்டர் வந்து இப்ப சவுத் திசையை தான் காமிச்சிட்டு இருக்கு, சவுத் தான் வெஸ்ட்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, திஸ் பாயிண்டர் ஷோயிங் சவுத்னா ஸோ இப்போ சவுத்ன்றது நார்மல் நமக்கு என்ன இருக்கும், நார்த் இங்க இருக்கும், ஈஸ்ட் இங்க இருக்கும், சவுத் இங்க இருக்கும், வெஸ்ட் இருக்கும், இங்க இருக்கும் இல்லைங்களா. இப்போ திஸ் பாயிண்டர் ஷோயிங் சதர்ன் டிரெக்ஷன் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டர்ன் இன் சச் அ மேனர், இப்படி வந்துடும் வெஸ்ட் கை அப்படின்னா இருக்கணும் திரும்பி உடஞ்சு போய் இந்த பக்கம் வந்திருக்கணும். ஸோ அப்போ வெஸ்ட் கை இங்கதான் இருக்கணும். ஓகேங்களா, வெஸ்ட் கை இங்க இருக்கிறாருன்னா அப்ப வெஸ்ட்டுக்கு நேரா எப்பவுமே யார் இருப்பாங்க, ஈஸ்ட் இருப்பாங்க. கரெக்டா, ஸோ அப்போ நமக்கு வெஸ்ட் கை இங்க இருக்கிறாரு திரும்பி இங்க வந்துட்டாரு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட்டுக்கு நேரம் ஈஸ்ட் கை இருக்கும். ஸோ ஈஸ்ட் இங்க இருக்காங்கன்னா லெஃப்ட்ல எப்பவுமே நார்த் இருப்பாங்க, ரைட்ல எப்பவுமே சவுத் இருப்பாங்க. ஸோ அப்பனா என்ன கை, இந்த கை இப்போ இங்க இருக்குன்னா அப்போ இங்க என்னதான் சதர்ன் டிரெக்ஷன் இருந்தாலும் அப்ப இந்த கை எதை காமிக்குதோ அந்த திசையை தான் வந்து அந்த திசைன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுதான் சவுத். அப்போ இந்த திசை இந்த சவுத் வந்து நமக்கு என்ன காமிக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சவுத்தா காமிக்காம வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேங்களா, வெஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்கிறது. ஸோ அப்ப இந்த இடம் வந்து என்ன ஆயிடும், சவுத்துன்னு காமிக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த இடம் சவுத்துன்னு சொல்லிட்டு காமிக்கும், இந்த இடம் நார்த், இந்த இடம் ஈஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ நம்மளோட தப்பான கைகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட்
சவுத்து, நார்த்து, வெஸ்ட் அப்படி இது வந்து ரைட் மேப். இதுதான் நமக்கு ராங் மேப். இப்போ என்ன சினாரியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தவறான மேப்பை ஃபாலோ பண்ணி ஓகேங்களா, இப்போ தவறான அந்த வழிகாட்டியை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஏதோ ஒரு திசை நோக்கி போறாரு. ஆனா இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த போயிட்டு இருக்க திசை தான் சரியான திசையை நினைச்சிட்டு இருக்காரு. பட் ஆனா என்ன ஆயிடும், அவர் தவறான திசை இல்லையா, அவர் எந்த திசை சரியான திசை நினைச்சிட்டு என்ன ஒரு தவறான திசையில போறாரு. ஓகேங்களா, அதை தான் ஆசிரியர் பண்ண போறோம். Okay, so west pointer is showing south. Harish went in wrong direction thinking that he was traveling east. அவர் என்ன பண்ணாரு, இப்போ தவறான திசையை நோக்கி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது தவறான மேப் என்ன, இந்த ஈஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் இதை நோக்கி இதை பார்த்துட்டு டிராவல் பண்றாராம். என்ன நினைச்சுக்கிட்டு, அவர் அதை பார்த்துட்டு ஈஸ்ட் நோக்கி டிராவல் பண்றேன்னு நினைச்சிட்டு இப்போ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி ஈஸ்ட் பக்கமா போயிட்டு இருக்காரு. இப்போ அவரை பொறுத்த வரையில மட்டும் என்னது, அவர் போயிட்டு இருக்கிறது ஈஸ்ட். ஆனா ஒரிஜினலா அவர் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறாரு, அவர் ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா டிரெக்ஷன், அதாவது போல் தான் உடஞ்சு போயிருக்கே தவிர அந்த திசைகள் மாறுபட போறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த திசை வந்து நார்த் நோக்கி போகுது, இந்த திசை ஈஸ்ட் நோக்கி போகிறது, இந்த திசை வெஸ்ட் நோக்கி போகிறது, இந்த திசை வந்து சவுத் நோக்கி போகுது. ஸோ இப்போ இந்த கைகள் வந்து என்ன பண்ணும், அழகா வந்து நார்த், ஈஸ்ட், சவுத்துன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த திசைகளை அப்படி அப்படியே அழகா காமிச்சிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகுதான், அந்த வந்து அங்க வந்து கூட பலமான காற்றுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெஸ்ட் காமிச்சிட்டு இருந்த கை ஓகேங்களா, வெஸ்ட் பக்கமா காமிச்சிட்டு இருந்த இங்க ஒரு போல் இருக்கு, வெஸ்ட் காமிச்சிட்டு இருந்த கை இப்ப திரும்பி போய் என்ன பண்ணுது, சவுத்து காமிச்சிட்டு இருக்கு. அதாவது சவுத்து தான் வந்து வெஸ்ட் வெஸ்ட்னு காமிச்சிட்டு இருக்கு. இப்ப சவுத்து வெஸ்ட் காமிக்குது அப்படின்றப்ப அதை வச்சு மற்ற டைரக்ஷன் எல்லாம் அசஸ் பண்ணி போட்டுச்சு நம்ம என்ன பண்ணோம், இப்ப தவறான திசை நோக்கி யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அப்ப அவர் எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஆனா ஒரிஜினலா வந்து திசை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மள கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிளியருங்களா. ஸோ அப்போ அவர் வந்து திசை நோக்கி போயிட்டு இருக்காரு, ஆக்சுவலா ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. அதாவது தப்பான மேப்பை பார்த்து ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறாப்புல. ஆனா ஒரிஜினலா அங்க என்ன இருக்காங்க, நார்த் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் நார்த். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நார்த். கிளியர். ஸோ டைரக்ஷன் அண்ட் கிளாக்ஸ். ஸோ டைரக்ஷன் அண்ட் கிளாக்ஸ் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு நேரம் என்ன பண்ணும், ஒரு திசை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஒரு திசையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வர்றாங்க போறாங்க, அவங்க எந்த பக்கம் போவாங்க, எந்த பக்கம் வருவாங்க இல்லைங்களா, எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க, எவ்வளவு தூரம் இருக்கும் அவங்களுக்கு, இந்த மாதிரியான கேள்விகளை தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளாக்ன்றப்போ ஈவன் தான் இங்க ஒரு 360 டிகிரி இருக்காங்க இல்லைங்களா. இப்போ நம்ம கிளாக்கையுமே அழகா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இங்க ஒரு கிளாக் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அழகா இங்க ஒரு கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாக் அழகா போட்டோம்னா இங்க நார்த்து, இங்க ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த கிளாக் பேஸ் பண்ணி வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகா நம்மளால எப்படியும் போட முடியும். அதே மாதிரி இங்க யாரை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க கைகள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது அவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட். ஸோ இப்போ அவர் ஹேண்டுன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னது, சின்னதா இருக்கும் இல்லைங்களா, சின்ன முள், அதாவது மணி நேரங்களை குறிக்கக்கூடியது. மினிட் ஹேண்டுன்றப்போ பெரிய முள் இல்லையா, நிமிடங்கள்ல குறிக்கிறது. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து 12 ஆகுது இல்லைங்களா, அப்போ டைம் 12 ஆகுது. அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவர் ஹேண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இல்ல சிம்பிளா வச்சுக்கலாம், சவுத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆகுது. ஓகே, 12 மணி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் ஹேண்ட் வந்து என்ன பண்றாங்க, இப்போ இப்படிதான் வந்து பாக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லைங்களா, அவர் ஹேண்ட் மினிட் ஹேண்டோ. ஸோ இப்போ அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் திசை நோக்கி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றேன். ஓகே, அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மணி 3 ஆகும்போது, மணி 3 ஆகும்போது அவர் ஹேண்ட் எந்த திசை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம், மணி 3 ஆகும்போது அவர் ஹேண்ட் எந்த திசை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது கேள்வியா கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜஸ்ட் ஒரு பர்சன் வச்சு மொத்த டிரெக்ஷன் அசஸ் பண்ணும். இப்போ இங்க சவுத் இருக்காருன்னா இங்க நார்த் இருப்பாப்ல, சவுத்துக்கு ரைட்ல தான் எப்பவுமே யார் இருப்பாங்க, வெஸ்ட் இருப்பாங்க, லெஃப்ட்ல தான் ஈஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 மணி ஆகிறப்ப அந்த கிளாக்ல எப்படி இருப்பாங்க, ஸோ 3னா இங்க இருக்கும் பெரிய முள்ளு,
பெரிய முள்ளு 12 பார்த்த மாதிரி இருக்கும், சின்ன முள்ளு 3 பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே தான் சவுத் அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக இங்கே நார்த் இருப்பாங்க, இங்கே வெஸ்ட் இருப்பாங்க, இங்கே ஈஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, அவர் ஹேண்ட் வந்து சவுத்து பார்த்துட்டு இருக்கா அங்கே 12 மணி அப்போ. இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மணி ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் எந்த திசையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றப்போ அவர் ஹேண்ட் வில் பி ஃபேஸிங் வெஸ்டர்ன் டிரெக்ஷன். ஓகே, கிளியர் ஆச்சுங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் வில் பி ஃபார்ம்டு. நமக்கு இந்த மாதிரி கிளாக் பேசிஸில் கேட்கும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ்களை நம்மளை கேட்பாங்க. இது கிளாக்குன்னு மட்டும் கிடையாது, வாட்ச் வச்சும் கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது கிளாக்குன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால் ஹேங்கிங் கிளாக் மட்டும் இல்லாமல் வேற எந்த மாதிரியான கிளாக் வச்சு வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? கையில் போட்டிருக்கக்கூடிய வாட்சை வச்சு கேட்கலாம். ஸோ அவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் பார்க்க உதவக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் பேசிக். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, a clock is so placed that at 2 p.m. a clock is so placed at 2 p.m. 2 p.m. it is nothing but மணி 12 மணி ஆகுது, 2 மணி மன்னிச்சிருங்க 2 மணி ஆகுது அந்த கிளாக்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? a clock is so placed at 2 p.m. in a sense nothing but just it is that அந்த கிளாக்ல 2 மணி ஆகுது. 2 மணி ஆகுதுன்றப்ப பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் இருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே 12, 3, 9, 6, 1, 2 இல்லையா? ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுறப்ப பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிட் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் டிரெக்ஷன். மினிட் ஹேண்ட் யாரை பார்த்துட்டு இருக்கு? 12 பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த திசையை தான் நார்த் வெஸ்ட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க தான் யார் இருக்காங்க? நார்த் வெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ நார்த் வெஸ்ட் இங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அழகா அவங்களோட திசைகளை அசஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டக்குன்னு நார்த் வெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் லெஃப்ட் வந்து மறந்து போச்சு, எந்த இது வருவாங்கன்னு தெரியல அப்படின்னா இமீடியட் ரைட் இமீடியட் லெஃப்ட்ன்ற வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் வெஸ்ட்டுக்கு இமீடியட் ரைட் பொசிஷன், அதாவது உடனுக்குடன் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வருவாங்க, உடனுக்குடன் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் வருவாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் என்ன, இந்த நார்த் வெஸ்ட்ன்றது நார்த் வெஸ்ட் கலந்தது இல்லைங்களா? ஸோ இவங்க வருவாங்க உடனுக்குடன் அப்படின்றப்போ. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடும், டெஃபினட்டா இங்க வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் தான் வருவாங்க. இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் வருவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் வருவாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து சவுத் ஈஸ்ட் வருவாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து சவுத் வருவாங்க இல்லைங்களா? அப்படி இல்லையா, வெஸ்ட்டுக்கு நேரதுக்கு தான் ஈஸ்ட் வருவாங்க, நார்த்துக்கு நேரதுக்கு தான் சவுத் வருவாங்க. ஸோ அதே மாதிரி நார்த் வெஸ்ட் இங்கே இருக்கிறாங்கன்னா நார்த் வெஸ்ட்டுக்கு ரைட்டில் நார்த் ஈஸ்ட் வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் வருவாங்க இல்லைங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்கில் இருக்கக்கூடிய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளோட ஒரிஜினல் டேரக்ஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க. மணி 2 ஆகுது, 2 மணி ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மினிட் ஹேண்ட் இஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட் டிரெக்ஷன். தென் in which direction does the hour hand point to 6 p.m. இதே 6 மணி ஆகும்போது அவர் ஹேண்ட் அந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்ல 6 மணி ஆகுற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நமக்கு கேள்வி இல்லைங்களா? 6 மணி ஆகுற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, அந்த கிளாக் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸோ இங்கே 12 இருப்பாங்க, இங்கே 6 இருப்பாங்க, 3, 9. ஸோ அப்போ வந்து டெஃபினட்டா இப்படி தான் இருப்பாங்க இல்லைங்களா? சின்ன மூலைங்க இருப்பாங்க, பெரிய மூலைங்க இருப்பாங்க. ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, இது நார்த் வெஸ்ட் அப்படின்றப்போ நமக்கு என்னது இது அசஸ் பண்ணோம் இல்லைங்களா இவங்கள? ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து அவர் ஹேண்ட் வில் பி ஃபேஸிங் சவுத் ஈஸ்ட் டிரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, சவுத்து, சவுத் வெஸ்ட்டு, வெஸ்ட்டு, இல்லைங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா in which direction does the hour hand point at 6 p.m.ன்றப்போ 6 மணி ஆகும்போது the hour hand will be facing. ஓகேங்களா? the hour
hand will be facing southeast direction. Okay, so the answer is southeast. கிளியருங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் கேம்ஸ் வச்சு, ஓகேங்களா? இப்போ போர்ட் கேம்ஸ்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் பாருங்க. PQRS ஆர் பிளேயிங் அ கேம் ஆஃப் கேரம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்க, PQRSன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு விளையாடுறாங்க. 4 பேரும் கேரம் போர்டு விளையாடுறாங்க. PR அண்ட் SQR பார்ட்னர். பியும் ஆரும் பார்ட்னர், எஸ்ஸும் கியூவும் பார்ட்னர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரமோட பேசிக் ரூல் என்ன? ஸோ அப்போ வந்து எந்த ஒரு பார்ட்னர் விளையாடணும், அந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ்ல உட்கார்ந்துப்பாங்க இல்லைங்களா? பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ்ல உட்காந்துக்குவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ளோல தான் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபுல் இதுவுமே போகும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஸோ அவங்க எல்லாருமே வந்து எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா S is to the right of Rன்னு சொல்றாங்க. S is to the right of R. ஆரோட வலது பக்கம் தான் S இருக்காங்க. Rல இருந்து பார்க்கும்போது வலது பக்கம், Rல இருந்து வலது பக்கமா S இருக்காங்க. Who is facing west? Who is facing westன்றப்போ R is the person who is facing west. இப்போ R வெஸ்ட் பார்த்துட்டு இருக்காருன்னா அப்போ R எந்த திசையில உட்காந்து மீன் கேரமோட எந்த பார்ட்ல உட்காந்துனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 and 4. ஸோ இப்போ இந்த 4 பொசிஷன்ல எந்த பொசிஷன்ல உட்கார்ந்துருந்தா ஒரு வெஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும்? ஆறு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஈஸ்ட் பக்கம் உட்காரணும் இல்லைங்களா? ஸோ ஆறு ஈஸ்ட் பக்கம் உட்காரணும். அதாவது நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட் இல்லைங்களா? ஆறு ஈஸ்ட் பக்கம் உட்காந்து தான் சவுத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, வெஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா எஸ் வந்து ஆரோட ரைட்ல இருக்காங்கன்றாங்க. அப்போ டெஃபினட்டா எஸ் இஸ் சிட்டிங் ஹியர். ஓகேங்களா? இப்போ கேள்வி என்னன்னா விச் டைரக்ஷன் இஸ் கியூ ஃபேசிங்ன்றது கேள்வி. இப்போ இவங்க உட்காந்துட்டாங்களா, ஆர் இங்க உட்காந்துருக்காங்கன்னா அப்போ டெஃபினட்டா ஆரோட பார்ட்னர் பி இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. எஸ் இங்க இருக்காங்கன்னா எஸோட பார்ட்னர் கியூ அங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கியூ எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க, கியூ வந்து பாத்தீங்கன்னா நார்த் திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கிளியர்? ஸோ இதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் பேஸ் பண்ணி ஸ்டேடியம் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து பொசிஷன்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேடியம்ல இப்படி ஒருத்தர் அப்படி ஒருத்தர் இப்படி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாங்க, இப்போ கடைசியில் நின்றுட்டாங்க, இவங்க எந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் போர்ட் கேம்ஸ் ஆல்சோ சம் அதர் கேம்ஸ் ஆல்சோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்ச கேமுங்களா தான் கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? கிளியர் ஆச்சுங்களா? இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட டைப்ஸ் மொத்தமே ஒரு முடிவுக்கு வர போறாங்க. ஓகேங்களா? யாரோட அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி டைரக்ஷன் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பர்சனை உட்கார வச்சோ இல்ல ஒரு கியூல நிக்க வச்சோ இல்ல ஏதோ ஒரு பொருளை அடுக்கியோ நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ரைட் லெஃப்ட் நம்மளால அசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அப்போ நார்த் ஃபேஸிங்காக இருக்குமோ ரைட் லெஃப்ட்ல யார் இருப்பா, ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குமோ ரைட் லெஃப்ட்ல யார் இருப்பா, சவுத் ஃபேஸிங்காக இருக்குமோ ரைட் லெஃப்ட்ல யார் இருப்பா, வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும்போது ரைட் லெஃப்ட்ல யார் இருப்பா. ஸோ இந்த பர்சன்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு டிஃபிகல்ட்டாகவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே என்ன சொல்றாங்க, JKLMNOP அண்ட் RR 8 ஹட்ஸ், 8 ஹட் இருக்கா. L is 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் கேன்னு சொல்றாங்க. L is 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? L is 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் கே. கேல இருந்து பார்க்கும்போது ஈஸ்ட் பக்கமா என்ன பண்றாரு, L இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா கேவிங்க போட்டுக்கன்னு வச்சுக்கோங்க. கேல இருந்து ஈஸ்ட் பக்கமா. ஓகேங்களா? ஸோ லெட் மீ புட் கே ஹியர். ஸோ கேல இருந்து ஈஸ்ட் பக்கமாக தான் யார் இருக்கிறாங்க நமக்கு, அதுவும் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல் இருக்காங்க.
இல்லைங்களா? அடுத்தது J is 1 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் K. J is 1 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் Kன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? J is 1 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் Kன்னு சொல்றாங்க. Kல இருந்து நார்த் பக்கமா பார்க்கும்போது, Kல இருந்து நார்த்னா இப்படி மேல் நோக்கி இல்லைங்களா? ஸோ இப்படி நார்த் பக்கமா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க J இருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். ஸோ ஒரே கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ இங்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 கிலோமீட்டர். Q is 2 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் Jன்னு சொல்றாங்க. Jல இருந்து பார்க்கும்போது 2 கிலோமீட்டர் சவுத்ல இருக்காராம். ஆல்ரெடி இங்க 1 கிலோமீட்டர் இடம் நமக்கு தெரியுது. பேலன்ஸ் இருக்கிறது 1 கிலோமீட்டர் தான். ஸோ ஒன்று மட்டும் போட்டா போதும். ஸோ இங்க தான் நமக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Q இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ P is 1 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் Qன்னு சொல்றாங்க. Qல இருந்து பார்க்கும்போது வெஸ்ட் பக்கமா 1 கிலோமீட்டர் தள்ளி யார் இருக்காங்களா? P இருக்காங்களாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா while M is 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் P அப்படின்னு சொல்றாங்க. M is 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் Pங்களா? ஈஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 3 கிலோமீட்டர் தள்ளி தான் நமக்கு M இருக்காங்களாம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியுது? Pல இருந்து Q வரையில 1 கிலோமீட்டர் தெரியுது. பேலன்ஸ் கூட 2 தான். ஸோ அப்போ இந்த 2 மட்டும் போட்டுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க தான் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா M இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா O is 2 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் Pன்னு சொல்றாங்க. Pல இருந்து பார்க்கும்போது 2 கிலோமீட்டர் நார்த் தான் நமக்கு என்ன இருக்காங்க? O இருக்காங்க இல்லைங்களா? ஆல்ரெடி இங்க ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு 2 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கும். O is 2 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் P அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா R is situated right in the middle of K and L. Kக்கும் Lக்கும் இடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கிறாங்க? நமக்கு R இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா while N is just in the middle of Q and M. N வந்து என்ன பண்றாங்க? Q and Mக்கு இடையில் தான் இருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் K அண்ட் P? கேக்கும் பிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 அங்கேயும் 1. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தனியாக மட்டும் எடுத்தோம்னு வந்து வச்சுக்கோங்களேன். இப்படிதான் இருப்பாங்க இல்லையா பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் தான் என்னது? P Q K 1 1 இந்த திசையை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாகணும்? அவங்கள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாகணும். நமக்கு தேவை பிகேவோட டைரக்ஷன் இல்லையா? இப்போ பிகே இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் QP plus QK. QP distance 1 square plus 1 square. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட் இல்லைங்களா? ஸோ இப்போ 2 ரூட்டுன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்னவா இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வில் பி 1.24.1. ஓகேங்களா? ஸோ 2 ரூட்டோட ஃபார்முலா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.4.1. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் 1.4.1. ஸோ ஒன்றும் இல்லை, சின்னதாக நமக்கு ரூட் எடுக்க தெரிஞ்சால் போதும். ரூட் எடுக்க தெரியலையா அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்முலா ஷீட் மாதிரி இருக்கும். இந்த ரூட்லேருந்து இந்த ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பை ஹார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஸ்ட்ரகிளே இருக்காது. பட்டு நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ். ஓகே, ஸோ டைப்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லைங்களா? ஸோ முதல் கொஸ்டின் போகலாம். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒர்க் அவுட்ஸ் இருக்கு அப்படின்றப்போ வந்து நமக்கு உங்களுக்கு இங்கே அழகா டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே அண்ட் பின்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் தி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான கேள்விகளையும் கூடவே சேர்த்து கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த 4 பேர்ல வந்து பர்ஃபெக்டா இருந்தோம். ஓகேங்களா? பர்ஃபெக்டா இருந்தோம்னா தேர் வில் பி நோ
கன்ஃபியூஷன்ஸ் இன் இட். ஓகேங்களா? இப்போ முதல் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, முதல் கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க, மனோஜ் வாக் 30 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்றாங்க. ஈஸ்ட் நோக்கி என்ன பண்றாரு மனோஜ்? 30 மீட்டர் நடந்து போறாரு. 30 மீட்டர் ஈஸ்ட் நோக்கி நடந்து போகிறப்ப அப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், ஈஸ்ட் நோக்கி 30 கிலோமீட்டர் நடந்து போறாரு. தென் ஹி டுக் அ ரைட்ன்றாங்க. ஸோ 30 கிலோமீட்டர் நடந்து போய் ஹி டுக் அ ரைட் அண்ட் வாக்ட் 40 meters. He took a right and walked 40 meters. Then he took left and walked 30 meters ன்னு சொல்றாங்க. He took left and walked 30 meters distance. ஸோ இப்போ என்ன பண்ணாரு, இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 30 கிலோமீட்டர் அவர் போறாரு, 30 meters அவர் போறாரு. ஓகேங்களா? In which direction is he now from the starting point? In which direction is he now from the starting point ன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்போ அவரு எந்த திசையில இருக்காரு அப்படின்றது கேள்வி இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கொஸ்டினோட செக் பண்ணுங்க. மனோஜ் வாக் 30 meters டு ஈஸ்ட் நோக்கி 30 மீட்டர் போறாரு. ரைட் ஹேண்ட் எடுத்து ஒரு 40 மீட்டர் வாக் பண்றாரு. தென் ஹி டுக் லெஃப்ட் ஹேண்ட் வாக் 30 meters. இன் விச் டிரெக்ஷன் இஸ் ஹி ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்போ இவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஈஸ்ட் இருப்பாங்க, இங்கே வெஸ்ட் இருப்பாங்க, இங்கே சவுத்து நார்த்து. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது த ஆன்சர் இஸ் நார்த்து சவுத். நார்த்தா சவுத்தா? இட் இஸ் பிட்வீன் சவுத் அண்ட் ஈஸ்ட். ஸோ த ஆன்சர் இஸ் சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். ஓகே, clear? So Manoj walked 30 meters towards east, took a right turn and walked 40 meters. Then he took the left turn and walked 30 meters. In which direction is he now from the starting point? So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் சவுத் ஈஸ்ட். ஓகே, கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கனாக்கா, இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திசைகள் இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட் சவுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து சவுத் ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இதுல நமக்கு சவுத் ஈஸ்டும் இருப்பாங்க, சவுத் ஈஸ்டும் இருப்பாங்க, நார்த் ஈஸ்டும் இருப்பாங்க, சவுத் வெஸ்டும் இருப்பாங்க, நார்த் வெஸ்டும் இருப்பாங்க இல்லைங்களா? இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், சவுத் ஈஸ்ட் வந்து என்ன ஆயிடுதுங்களா, நார்த் ஆகிடுதுங்களா? அதாவது ஒரிஜினலாக இருக்கக்கூடியது மாறிங்க வருது. சவுத் ஈஸ்ட் நார்த் ஆகிடுது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆகிடுதுங்களா? அண்ட் ஸோ ஆன் வாட் வில் வெஸ்ட் பிகம்? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மாற்றம் அடைஞ்சிட்டே போகிறாங்கன்னா யார் யார் என்ன ஆவாங்கன்றாங்க. இட் இஸ் வெரி கிளியர் தட் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சவுத் ஈஸ்ட் நார்த் ஆயிடுச்சுங்களா, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ நார்த்துக்கு ஆப்போசிட் தான் எப்பவுமே சவுத் இருப்பாங்க, வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நமக்கு மற்றவங்களெல்லாம் நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இங்கே சவுத் வெஸ்ட் வருவாங்க, சவுத் ஈஸ்ட், இங்கே வந்து நமக்கு நார்த் வெஸ்ட். ஓகே, இப்போ என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் என்னவா மாறும் அப்படின்றது தான் கேள்வி இல்லையா? ஸோ இப்போ வெஸ்ட்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்குதான் வெஸ்ட். இப்போ வெஸ்ட் என்னவா மாறி இருக்கு, வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டாக மாறி இருக்கு. வெஸ்ட் ஹேஸ் பீன் changed into southeast. West has been changed into southeast. ஓகே, சவுத் வந்து என்ன ஆயிடுது, சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், சவுத் ஈஸ்ட் நார்த் ஆயிடுது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் இஸ் பிகமிங் வெஸ்ட். இதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் மாறினாங்கன்னா வெஸ்ட் திசையை நோக்கி யாரு பார்த்துட்டு இருப்பாங்க, வாட் வில் பிகம் வெஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, a man walks 5 kilometers towards south. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து சவுத் நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு. ஓகேங்களா? சவுத் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு. ஓகே,
After walking 3 kilometers, he turned to the left and walked 5 kilometers. ஓகேங்களா? 5 kilometers towards south போறாங்க. Then he turns to the right. ஓகேங்களா? ரைட் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ அழகாக வந்து என்ன பண்ணியாச்சு, மேன் வாக்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் போச்சாச்சு. தென் ஹி டர்ன் டு த ரைட். ஆஃப்டர் வாக்கிங் 3 kilometers, he turned to the left and walks 5 kilometers. ஸோ ஆஃப்டர் வாக்கிங் 3 kilometers நத்திங் பட் இப்போ இந்த கடந்து போகிறாரு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், இதுதான் வந்து 3 கிலோமீட்டர் அப்படின்றது. இப்போ 3 kilometers he turns to the left and walksனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி என்ன பண்ணுறாரு, ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு லெஃப்ட் எடுத்து வாக் பண்ணுறாரு. ஸோ இது திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு a person is walking towards சவுத் டிரெக்ஷன் 5 கிலோமீட்டர். ஹி டர்ன்ஸ் த ரைட். ஸோ ரைட்னா நமக்கு இந்த பக்கம் இருப்பாங்க. 3 kilometers எடுக்கிறாங்க. ஆஃப்டர் ஹி டர்ன்ஸ் த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 kilometers. இப்போ லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 kilometers வாக்குறாங்க. நவ் இன் விச் டிரெக்ஷன் யூ சி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிளேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பிளேஸ்னு பார்க்கும்போது இந்த டிரெக்ஷனுக்கா ஸ்டார்டிங் பிளேஸ்னா இது நமக்கு சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட். ஓகேங்களா? கிளியர்? ஸோ மேன் வாக்ஸ் 5 kilometers towards south. திரும்ப ஒரு ரைட் எடுக்கிறாரு. அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாரு. தென் he started walking straight. So what is the direction in which is he from the starting place? So starting place இருந்து பார்க்கும்போது he is in south west direction. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் லோகேஷ் வென்ட் 15 kilometers டுவர்ட்ஸ் நார்த்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட் மீ சே அவங்க வீடு இங்கே தான் இருக்குது. யாரோட வீடு? லோகேஷோட வீடு இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லோகேஷோட வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்தோன்னா அவர் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா நார்த் திசையை நோக்கி போகிறாரு. அவர் வீட்டிலேருந்து நார்த் திசையை நோக்கி ஒரு 15 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? தென் ஹி டர்ன்ட் வெஸ்ட் அண்ட் கவர் 10 meters. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பக்கமாக எடுத்து ஒரு 10 kilometer கவர் பண்றாரு. தென் ஹி டர்ன்டு சவுத் அண்ட் கவர்ட் 5 kilometers. திரும்பி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுத் பக்கம் திரும்பி 5 kilometers என்ன பண்றாரு, கடந்து போகிறாரு. ஃபைனலா டர்னிங் டு ஈஸ்ட் ஹி கவர் 10 kilometers. ஃபைனலா என்ன பண்றாரு, ஈஸ்ட் பக்கமா திரும்பி ஒரு 10 kilometers வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூவ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ கேள்வி என்னன்னா இன் விச் டிரெக்ஷன் இஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவங்க எந்த டிரெக்ஷன் இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது that person is in northern direction. ஓகேங்களா? பாருங்க லோகேஷ் வந்து 15 kilometers நார்த் பக்கமாக போறாரு. ரைட் எடுத்து 10 கிலோமீட்டர் போறாரு. திரும்பி ரைட் எடுத்து ஒரு 5 kilometer. அப்புறம் லெஃப்ட் எடுத்து 10 kilometer கவர் பண்றாரு. இப்போ வந்து திசையில் நோக்கி இருக்காரு அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போ அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவர் எந்த திசையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் திசையில் இருக்காரு. ஓகேங்களா? கிளியர்? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராம் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத். ஹி டுக் அ ரைட் டர்ன் ஆஃப்டர் வாக்கிங் 10 kilometers. He again started walking towards southeast after walking 25 meters. Which direction is he from the starting point கேட்காங்க. ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? இப்போ சவுத் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 10 meters நடக்கிறாரு. ஹி அகெயின் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் டிரெக்ஷன். சவுத் ஈஸ்ட் டிரெக்ஷன்னா என்ன நமக்கு? ஸோ சவுத் பாயிண்டே இருந்து ரைட் டர்ன் எடுக்கிறாரு. ரைட் டர்ன் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 10 meters கவர் பண்ணார். ஓகேங்களா? ராம் ஸ்டார்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத். ஹி டுக் அ ரைட் டர்ன் ஆஃப்டர் வாக்கிங் 10 meters. ஓகேங்களா? 10 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 10 meters கடந்து போறாரு. ஹி அகெயின் ஸ்டார்டட் வாக்கிங்
டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட். ஸோ ரைட் எடுத்து நடந்து போறாரு ஆஃப்டர் வாக்கிங் 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ மொத்தம் என்ன சொல்றாரு, சவுத் நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் ரைட் எடுத்து ஒரு 25 மீட்டர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் பக்கமா திரும்பி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆட்டோஸே ஸோ அழகா நார்த்ல இருந்து இங்க வராங்க சவுத்துக்கு 10 கிலோமீட்டர்ஸ் வராங்க. அப்புறம் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நமக்கு ரைட் பக்கம் நடந்து போறாங்க. திரும்பி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சவுத் ஈஸ்ட் பக்கம் நடந்து போறாங்க. ஸோ அப்போ ரைட்னா நான் அந்த பக்கம் போடுவேன் இல்லைங்களா. ரைட்டுனா இந்த பக்கம் போட்டு விட்டுடுவேன். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, சவுத் ஈஸ்ட்னு சொல்றாங்க. அப்போ வெஸ்ட் இங்கே இருக்காங்கன்னா வெஸ்ட்டுக்கு ஈஸ்ட் இந்த பக்கம் இருப்பாங்க இல்லைங்களா. வெஸ்ட்டுக்கு ஈஸ்ட் இந்த பக்கம், சண்டை கொஸ்டின் எப்படின்றப்போ இங்கே நார்த் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ சவுத் ஈஸ்ட்ன்றப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து என்னது இந்த திசை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னாக்கா ஆஃப்டர் வாக்கிங் ஸோ ஹீஸ் அகெயின் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட். இப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாக்கிங்காகவே தான் இருக்காரு. அவர் இன்னும் நிற்கவே கிடையாது, நடந்துட்டே இருக்காரு. விச் டிரெக்ஷன் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்க்கும்போது இப்போ இவர் எந்த டிரெக்ஷன் இருக்காருன்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நமக்கு என்ன பாயிண்ட் இது இவங்க இல்லையா. திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் எண்டிங் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க விச் மீன்ஸ் நார்த் வெஸ்ட் தான் இருக்காங்க. ஓகேங்களா. பட் த ப்ராப்ளம் இஸ் தட் என்ன பண்ணாரு, ஹி ஸ்டில் வாக்கிங். அவர் நடந்துட்டே இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த திசை அந்த திசை தான் சொல்லி தெளிவாக கொடுக்க முடியாது. ஸோ சவுத் ஈஸ்ட் திசை நோக்கி போயிட்டு இருக்காருன்னா அவர் வந்து மேபி கடந்தே முடிச்சுட்டு இருக்கலாம், இல்லை இனிமே போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒன்றும் போகாம வந்து அங்கேயே கூட நின்றுட்டு இருக்கலாம். ஸோ வி cannot say that just like that இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், cannot be determined அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா they are walking. ஓகேங்களா. they are walking in such a way that நம்மளால என்ன பண்ண முடியல, டைரக்ஷனை அசஸ் பண்ண முடியாது. வை பிகாஸ் இஸ் ஸ்டில் வாக்கிங்லேயே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு டைரக்ஷனை பர்ஃபெக்டாக கொடுத்துட முடியாது. இந்த திசையில் தான் போகிறாங்க அந்த திசையில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ ஆகியான த ஆன்சர் இஸ் cannot be determined. ஓகே. அடுத்த கொஸ்டின், ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாயிண்ட் எக்ஸ், ஒரு எக்ஸ் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயந்த் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ லெட் மீ கீப் எக்ஸ் ஹியர். ஸோ இப்போ எக்ஸ் பாயிண்ட் வந்து ஜெயந்த் வாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஜெயந்த் வாக் 15 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ வெஸ்ட் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் போறாங்க. ஓகேங்களா. ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 20 மீட்டர்ஸ். இப்போ திரும்பி ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 20 மீட்டர்ஸ் போறாங்க. ஹி தென் டர்ன்ட் லெஃப்ட் அண்ட் வாக்ட் 15 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஹி தென் டர்ன்ட் லெஃப்ட் அண்ட் வாக்ட் 15 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ லெஃப்ட் டர்ன் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹி டுக் லெஃப்ட். ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் எடுத்து என்ன பண்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 15 கிலோமீட்டர் கவர் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்து கவர் பண்றாங்க. ஆஃப்டர் திஸ் ஹி டர்ன் டு திஸ் ரைட் வாக்டு 12 மீட்டர்ஸ். இப்போ என்ன பண்றாரு, 12 மீட்டர்ஸ் என்ன பண்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னும் சவுத் திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் கொஸ்டினை கம்பேர் பண்ணி பாருங்க. ஜெயந்த் வந்து என்ன பண்ணாரு, வெஸ்ட் நோக்கி 15 மீட்டர் போறாரு. தென் ஹி டுக் லெஃப்ட் டர்ன் நமக்கு 20 மீட்டர்ஸ். தென் ஹி டுக் ரைட் டர்ன்ட் அண்ட் வாக்டு 15 மீட்டர்ஸ். ஆஃப்டர் திஸ் ஹி டர்ன் டு ஹிஸ் ரைட் walked 12 meters. How far, in which direction is now Jayanth from X point கேட்டாங்க. X பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம், அந்த எந்த டிரெக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்ஸ் பாயிண்ட் இது அங்க வந்து பார்த்தோன்னா எவ்வளவு தூரம் இருக்காங்கன்னா இங்க ஒரு 20, இங்க ஒரு 12 இல்லையா. ஸோ மொத்தம் ஆக மொத்தம் இந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 32 meters. And in which directionன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 32 south. ஓகே, கிளியர்.
ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜெயந்த் ஸ்டார்டட் வாக்கிங் 15 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா he is walking to his left. After that again ஒரு left, அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்து 12. ஸோ likewise the question will be, ஓகேங்களா, answer is 32 south. Okay, Lakshmi went 15 kilometers to the west of his house. Okay, Lakshman went 15 kilometers to the west of his house. அவங்க வீட்ல இருந்து பார்க்கும்போது வெஸ்ட் பக்கமா என்ன பண்றாரு, போறாரு. ஓகே, ஸோ இப்போ அவங்க வீடு இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க வீடு இங்க இருக்கு. இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 கிலோமீட்டர் வெஸ்ட் இருக்கிறாங்க. ஓகே, வெஸ்ட் நோக்கி 15 கிலோமீட்டர் போறாங்க. ஓ சாரி, the diagram is really little. வீடு இங்க இருக்கு, வெஸ்ட் நோக்கி 15 கிலோமீட்டர் போறாங்க. Then he turned to his left and walked. So இப்போ 20 கிலோமீட்டர் டர்ன் லெஃப்ட் எடுத்து வாக் பண்றாங்க. Then he turned east and walked 25 kilometers. So இப்போ ஈஸ்ட்ன்றப்ப இந்த பக்கம் போடுவோம். So 25 and final turn left and cover 20 meters இல்லைங்களா. ஸோ அவங்க ஓகே, ஹவு ஃபார் வாஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ஓகேங்களா, அப்போ கேள்வி என்னன்னாக்கா ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ், அவங்க வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. ஸோ இது முழுக்க திசையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25னா ஓகேங்களா, இது மொத்தமே 25னா 25 மைனஸ் 15 நமக்கு எவ்வளோ வருவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் வருவாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஆன்சர் இஸ் 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவர் இருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. கே இஸ் 40 meters சவுத் வெஸ்ட் ஆஃப் எல். எல்லில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் கே இருக்காங்க. எம் இஸ் 40 meters சவுத் ஈஸ்ட் ஆஃப் எல். ஸோ இப்போ இங்கே எல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் எல் இருக்காங்கன்னா எல்லுக்கு ரைட்டில் தான் எப்போவுமே இங்கே பக்கம் ஈஸ்ட் இருப்பாங்க, இந்த பக்கம் வெஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதா டைரக்ஷன்ஸ் வச்சு போட ஆரம்பிச்சலாம். ஓகேங்களா, இப்போ சவுத் வெஸ்ட்ன்றப்ப டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் இருப்பாங்க, கே இருப்பாங்க. எம்எஸ் 40 meters சவுத் ஈஸ்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் 40 meters டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா, சவுத் ஈஸ்ட் ஆஃப் எல். தென் எம் இஸ் இன் விச் டிரெக்ஷன் ஆஃப் கே. ஸோ கேலேருந்து பார்க்கும்போது எம் எந்த டிரெக்ஷன் இருக்காங்க, கேலேருந்து பார்க்கும்போது எம் இஸ் இன் ஈஸ்டர்ன் டிரெக்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஈஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தம் த கொஷின் இஸ் தட் என்ன பண்ணுறாங்க, எல்லோட சவுத் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் எம் இஸ் எம் வந்து எந்த டிரெக்ஷன் இருக்காங்க கேலேருந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. கேலேருந்து பார்க்கும்போது எம் வந்து பார்த்தீங்கன்னா will be in east direction. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a person walks 4 kilometers towards westன்றாங்க. ஓகேங்களா, வெஸ்ட் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் 4 கிலோமீட்டர் நடந்து போறாரு. ஓகே, வெஸ்ட் நோக்கி ஒரு பர்சன் 4 கிலோமீட்டர் நடந்து போறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா then he turns to his right. ஓகேங்களா, then he turns to his right to travel 9 கிலோமீட்டர். ஸோ ரைட் எடுத்து 9 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இங்கேருந்து நமக்கு என்ன பண்ணி ஆகணும், 9 கிலோமீட்டர்ஸ் போடணும். ஓகேங்களா, ஹி டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் ட்ராவல் 12 கிலோமீட்டர். இப்போ ஈஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
So a person is walks 4 kilometers towards west, then he turns to his right. Okay, so west எடுக்கிறாங்க, அங்கேருந்து ரைட்டு. ஓகேங்களா, ரைட் எடுத்து ஒரு 9 கிலோமீட்டர். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. ஃபைனலி ஹி ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். ஹவு ஃபார் இஸ் சி ஃப்ரம் தி இனிஷியல் பாயிண்ட் கேட்குறாங்க. இனிஷியல் பாயிண்ட் வந்து பார்க்கும்போது இப்போ எவ்வளோ தூரம் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இனிஷியல் பாயிண்ட்லேருந்துன்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் தி இனிஷியல் பாயிண்ட் இல்லையா? ஓகேங்களா, ஸோ இந்த திசையை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ அந்த மட்டும் அழகாக எடுத்து அசஸ் பண்ணுங்க. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லைனோட லென்த்து 9 கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா இங்கேயும் அதுதான் இருக்கணும். இது ஃபுல்லோட லென்த்து 9 கிலோமீட்டர்ஸ். இல்லை ஆல்ரெடி 3 போயிடுச்சு, பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். இங்கே 6 இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லோட லென்த்து 12 கிலோமீட்டர்ஸ். அப்போ இது ஃபுல்லோட லென்த்து 12னா 4 இங்கே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? நமக்கு 8 இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா த ட்ரையாங்கிள் வில் லுக் லைக் திஸ். ஓகேங்களா, ஸோ 6 4 அதாவது 8. ஸோ 12ல 4 போச்சுன்னா அந்த பேலன்ஸ் கூட 8 இல்லையா? ஸோ அப்போ 8ன்றப்போ வந்து நமக்கு என்ன ஆவாங்க? ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 64 ப்ளஸ் 36. ஸோ த ஆன்சர் இஸ் 10. ஓகேங்களா, ஸோ த ஆன்சர் இஸ் 10 kilometers. ஸோ த திங் இஸ் தட் 10 kilometers. Okay, clear? The answer is 10 kilometer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரோஹன் வாக்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப். ஓகேங்களா, ரோஹன் வாக்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 kilometers டுவர்ட்ஸ் நார்த்ன்றாங்க. ஸோ நார்த் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹன் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போறாருங்களா. ஓகே, நார்த் நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர் போறாரு. ஓகேங்களா, 3 கிலோமீட்டர் நார்த் நோக்கி போறாரு. தென் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிலோமீட்டர் தான் போகிறாங்க. ஓகேங்களா, லெஃப்ட் எடுத்து 2 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, ஹி அகெயின் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். ஹி அகெயின் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். திரும்பி ஒரு லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கிலோமீட்டர் வாக் பண்ணார். ஓகேங்களா, ஹி அகெயின் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 3 கிலோமீட்டர். அட் திஸ் பாயிண்ட் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். ஓகேங்களா, இப்போ திரும்பவும் என்ன பண்ணாரு? இந்த பாயிண்ட்ல ஒரு லெஃப்ட் எடுத்து, ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு லெஃப்ட் எடுத்து 3 கிலோமீட்டர் வாக் பண்ணார். ஸோ இது மொத்த டிஸ்டன்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஹவு ஃபார் இஸ் சி ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பொசிஷன் கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே இருக்குது, எண்டிங் பொசிஷன் இருக்குது, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே 2னா இங்கேயும் 2 தான். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்குது என்ன 1 இல்லைங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் 1 கிலோமீட்டர். புரியுதுங்களா? சொன்னும் இல்லை, நார்த் நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறாங்க, ஒரு லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க 2 கிலோமீட்டர் போகிறாங்க, திரும்பி ஒரு லெஃப்ட் எடுத்து 3 கிலோமீட்டர், அகெயின் ஒரு ஃபைனலாக ஒரு லெஃப்ட் எடுத்து 3 கிலோமீட்டர் போகிறாங்க. எடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்கனாக்கா வாட் இஸ் த how far is he from the starting point கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நாமளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ஒர்க் ஃப்ளோ நமக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து நம்ம இவங்களை வந்து நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ரைட் லெஃப்டில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக வந்து இவங்க டேக்கிள் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் வந்து டுடே செஷன். ஸோ டைரக்ஷன் சென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நியூ டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஈஸி மெத்தட்ஸோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.